குயிகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா இந்த வணக்கம் முதல் வணக்கம் சொல்றது சுந்தராயன் தான். குட் மார்னிங் குட் ஈவினிங் இப்போ தான் சென்னையிலேருந்து கிருபானந்தம். வெகு நாள் ஆயிடுத்து குயிகனை பேசி. ஒரு 5 தொடர் நிகழ்வுகளாக இந்த சிறுகதை பண்ணினதுக்கு அப்புறம் இப்போதான் சுந்தரராஜன் ஒரே ஒரு மாதம் வளர்த்தாங்க. நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரியல. இந்த நானே சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று ரொம்ப நாளாக மனசில் இருந்ததை இதை சொல்லிட்டு போறப்ப இருந்தாலும் நான் அப்புறம் பண்ணலாம்னு பேசிட்டேன். இப்போ இதுல இன்னைக்கு டாபிக் நான் வச்சிருக்கிற டாபிக் வந்து எனக்கு மொழி, வாசிப்பு, ரசனை. அதுக்கப்புறம் இது என்ன பயிர்னு நானா போட்டேன். இதுக்கு மதுவஞ்சர் இன்னொரு டைமென்ஷன் வேற கொடுத்தாரு. அதே ஆர்டர் எழுதியிருக்கீங்க. முதல்ல மொழி தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வாசிக்கணும், அப்புறம் ரசனை வரணும், அப்புறம் என்ன பயிர்னுங்கிறத இந்த அதே ஆர்டர்ல வந்து இருக்குன்னு சொல்றாரு. அது வந்து ஜெனரலா என்னுடைய தாட்ல அது இல்லை இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் நல்ல நல்ல ஒரு தாட்டா இருந்தது. இது நிறைய நடக்கிறது உண்டு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எழுத்தாளர்கள் தான். உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்திருக்க முடியும். நீங்க எழுதினதுல பிரமாதமா இருக்கலாம் ஒரு லைன் சொல்லும்போது அது அந்த ஐடியாவில் நம்ம எழுதியா நமக்கே தெரியும். உங்களுக்கு தெரியல இல்லையா? அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது முதல்ல மொழியை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இன்ட்ரடக்ஷனா ஒரு விஷயத்தை ஒருத்தர் படிக்கும்போது 10 பேர் 15 பேர் படிக்கும்போது ஒரு 15 20 பேர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 15 பேர் அது பாட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. படிச்சுட்டு மேலோட்டம் படிச்சுட்டு போயிடுவாங்க. ஒன்றும் உள்வாங்கி ஒன்றும் தெரியாது. பாக்கி 5 பேர் எடுக்கிறது 5மே ஒரே டைமென்ஷனா இருக்காது. அது ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிள். ரெண்டாவது என்னன்னா ஒரே கதையை நீங்க படிக்கும்போது நான் படிக்கும்போது ஸ்கூல்ல படிச்சு காலேஜில் படிச்சு இப்போ இந்த நம்மளுடைய அனுபவம் பிரகாரம் ஒரு மாறும். இது ஒரு முக்கியமான பேச்சாளர் சொல்லுவாரு. இதுல 2 3 சின்ன சின்ன விஷயங்களை முன்னாடி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இது வந்து எல்லாமே நாம் எல்லோரும் பகிர்ந்து கொண்டதுதான். இது இருக்கிற பல பேருக்கு ரிப்போர்ட்டேஷனா கூட இருக்கலாம். இல்லை சிலர் நீங்க சொன்னதாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து என்ன பகிர்வுகள் நம்ம வந்து ஒருத்தர் பேசும்பொழுது இந்த இலக்கியத்தில் சமாச்சாரமா சில நண்பர்கள் இலக்கியத்தில் ஒத்த கருத்துடைய அதை மாறுபட்ட கருத்துடைய இலக்கியத்தில் ஆர்வம் இல்லை எல்லோருடையும் பேசும்போது ஏற்படுகின்ற எண்ணத்தினுடைய ஒரு கனவு தான். நம்ம மொழியிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இதுக்கு டாபிக் கிட்டத்தட்ட வந்துட்டோம். மொழிங்கிறது என்ன கம்யூனிகேஷன். இது வந்து மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் சொன்னால் நான் புரிஞ்சுக்கணும். இஃப் பானர்ஜி அண்டர்ஸ்டாண்ட் வாட் சாட்டர்ஜி சேஸ் தட் இஸ் லாங்குவேஜ். வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே சமயத்துல அந்த மொழியே சரியா அவர் புரிந்து கொண்டாலும் அது சொல்றது சரியா சொல்லியிருக்கணும் இல்லையா? அதுதான் அங்கதான் ஒரு பிரச்சனை வருது. நான் சொல்லிடுறேன், நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆபீஸ்ல கூட நிறைய சமயத்துல நடக்கும். ஏப்பா அது என்னாச்சு அப்படின்னு கேட்போம். அதுவா அது அப்பயே முடிஞ்சிருந்தேன்பா. அது எதுன்னு நம்ம 2 பேருக்கும் புரியுதுனா கூட ஆனால் அது வந்து மொழி அப்படி இல்லை, அது கம்யூனிகேஷன் அப்படி இல்லை. அதனால இது வந்து இப்போ டெய்லி காலையில இங்க எழுந்திருக்கும் போது நிச்சயமா எங்க வீட்டுக்கு பின்னால ஒரு 15 10 15 குருவிகள் செடிகள் என்ன பறவைகள்னு தெரியல. என் கண்ணுக்கு ஒரு பறவை கூட பட்டதில்லை. பேசிக்கிட்டே இருக்கும். அதே 2 ஒரு குரு குக்கு குக்கு இன்னொரு குக்கு குக்கு அதே டைலாக அதே வார்த்தையில அதே டோனை நான் வந்து தினந்தோறும் காலையில 5 நிமிஷம் கேட்டுக்கிறேன். அது 2 பேருக்கும் என்ன அது 2 பேருக்கும் என்ன அந்த அந்த 2 குருவிகளுக்கும் அது என்ன கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சு என்ன இந்த குருவி புது குருவி போல இருக்கிறது கூட இருக்கும். அது எந்த டிஃபரெண்ட் என்டையர்லி டிஃபரெண்ட். மொழி எப்படி ஏற்பட்டது? தோணும். 2 பேர் சொல்றான், இதை பார்க்கறான், அவன் பார்க்கறான், அது என்னன்னு அவன் ரெஃபர் பண்ணி பண்ணி அவன் குரல் கொடுத்து கொடுத்து வந்த வார்த்தைகள் தான் மொழி. இந்த மொழியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஒரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. எந்த மொழியும் மற்ற மொழியை விட எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. ஒரு சில மொழிகள் வந்து நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து வளமாக்கி இருக்காங்க. சில மொழிகள் வளமாக்காமல் அதற்கு உண்டான எழுத்தாளர்களோ பங்களிப்பாளர்களோ இல்லாததுனால கொஞ்சம் பின்தங்கி போயிடுது. ஏதாவது வேலை சில பல காரணங்களால சில மொழிகள் வந்து பழக்கத்திலிருந்து வெளியில போயிடுது. இருந்தாலும் மொழிகள் இருக்குல்ல, 2 பேர் சொல்லி நீங்க சொன்ன நான் புரிஞ்சுக்கிட்ட மொழி. இதுக்கு நான் என்னுடைய அதுக்கு மொழி அப்படிங்கிறதுனால சரியா பேசணும், முடிஞ்ச கரெக்டா இருக்கணும், அழகா கம்யூனிகேட் பண்ணணுங்கிறது தான் ரூல். இதுல என்னுடைய கல்லூரி பாடத்திலேருந்து ஒரு ஆச்சரியமா ரொம்ப வருஷமா அந்த மண்டையில இருக்கிற ஒரு குறைஞ்சிட்டு இருக்க ஒரு சமாச்சாரம். சொன்னது புரிஞ்சுட்டா போதுமா மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னுடைய அது சம்மந்தமே இல்லாத ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு கமர்ஷியல் லெட்டர் ரைட்டிங்ல ஒரு லெட்டர் ஒன்று வரும். அதில் என்ன நல்லா ஞாபகம் இருக்கு. ஐ ஆம் சிக் ஆஃப் மலேரியா. டாக்டர் அட்வைஸ் மீ டு சேஞ்ச் தி கிளைமேட். ஐ எம் ஃபார் ஊட்டி. லீவ் மீ 3 days. முடிஞ்சு போச்சு. எல்லாமே உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரோ எல்லாம் கம்யூனிகேட் ஆயிடுச்சு.
லீவு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? இதுதான் மொழியா? இல்லையா? நீங்க சொல்றதை சரியா சொல்ல வேண்டுமா? 4 பேர் வந்தான் அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சிடும் நமக்கு. ஆனால் அதை சரியாக சொல்ல வேண்டும். மொழி பாடம் மூலம் ஆசிரியர் மூலம் அதை எப்படி ரிசீவ் பண்றது, நமக்கே நெருடுறதா அப்படிங்கிறது தான் முக்கியமா பார்க்கணும். மொழியில தமிழ்ல சில சில இப்பவுமே நம்ம மொழி நமக்கு ரொம்ப நெருக்கமானது. அதனால நம்ம மொழி நமக்கு உயர்வாதான் சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். இதுவும் நினைச்சுதான் ஆகணும். இதுல உள்ள சிறப்புகள் வேற. மற்ற மொழியில சிறப்புகள் இருந்தாலும் நம்ம மொழி சிறப்புகள் தான் நமக்கு முக்கியங்கிறது உண்டு. இப்போ அதுல 2 3 பேரை இந்த எனது மனைவி வந்து மொழிபெயர்ப்பாளர்னால பல மொழிகள் பேசுகின்ற மொழிபெயர்ப்பாளர் கூட்டத்தில் நம்ம நிறைய உட்கார்ந்துருக்கேன், பேசியிருக்கேன். அதுல அது கம்யூனிகேஷன் பெரும்பாலும் ஆங்கிலமாக இருக்கும், இல்லாட்டா ஹிந்தியா கூட இருக்கலாம். அதுல வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பாஸ்கர் அப்படின்னு நண்பர், அவருக்கு 11 மொழியில 12 மொழியில தெரியும், நம்பர் தெரியல. அவர் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணார். தமிழ் மொழியினுடைய அழகு என்னன்னா, யாரோ ஒரு என்றோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வந்த 4 பேர் தான் தமிழ் மொழியை ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்க ஏற்படுத்தினவங்க நல்ல ரசனை உள்ளவர் அப்படின்னாரு. மொழியில ஆரம்பத்துல பண்ணினவங்க ரொம்ப ரசனை உள்ளவர்கள் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் ஒண்ணு கொடுத்தாரு. நீங்க அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா பல விஷயங்கள் தெரியுது. சாதாரண வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்றாங்க இல்லையா இங்கிலீஷ்ல, அதை நம்ம நீர்வீழ்ச்சியில் அலட்சியமா யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் என்பதை விட தமிழில் அழகான மொழி அருவின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அருவி அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வந்து ஏற்படுத்தப்பட்ட மொழி. இது வாட்டர் ஃபால்ஸ், நீர்வீழ்ச்சி அப்படின்னு பண்ணிடுறோம். அவர் அந்த பொறுத்து சொல்லிட்டு, அவர் வாட்டர் ஃபால்ஸுங்க நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அவருக்கு தெரியுமோ தெரியாது தெரியல. மொத்தத்துல அந்த பொருளை பார்த்தோன்னே ஒரு பேர் இருக்கேன். அவனை ஆங்கிலத்தை அவன் வைக்கிறவனுக்கு தண்ணி கீழே விழுது வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டான் அப்படிங்கிறார். இதே சமயத்துல நம்ம வந்து அதனுடைய இது தமிழ்ல முதல்ல தமிழன் பார்த்த முதல்ல தமிழ் பேசி அடுத்து அதனுடைய அந்த ஃப்ளோ கண்ணில் போட்டுருக்கு. இந்த அருவிங்கிற வார்த்தையோட அந்த 3 எழுத்துக்களையும் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும், ஒரு உச்சரிக்கை நல்லா இருக்கும். இதையே மராட்டியில அது தப்தபா படிப்பாங்க. அவங்க வந்து அதனுடைய சத்தமும் அந்த மேல விழ அதுவும் தான் அவங்க கண்ணில் போட்டுருக்கு. இந்த மாதிரி மொழியில வந்து ஒருத்தன் பேர் வைக்கும் பொழுது தன்னுடைய அனுபவத்திலும் தன்னுடைய ரசனையும் தான் சேர்த்து வைக்கிறாங்க. அதனால்தான் மொழி வந்து இந்த மொழியை பொறுத்தவரையில் இன்னும் ஒன்று. சார் வாகசி சாரோட இன்னைக்கு காரில் போயிட்டு திரும்பி வரும்போது டிரைவர் என்ன கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். பண்ணும்போது ஒரு வார்த்தை வரும்போது சொன்னார், நம்ம எங்கள் இவங்க கொடுத்த இது இருக்கு இல்லையா, அங்கே எங்களுடைய பிளாக்ல நிறைய குழந்தைகள் கான்வென்ட் போகுது சார், ரொம்ப அழகாக இங்கிலீஷ் பேசுது, எல்லாரும் எங்கள் குழந்தை ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் யாருமே பையன் சரியா தமிழ் பேசுன்னு வருத்தப்படலைங்க. இது பெரிய யார் அதை யார் சொன்னாங்கிறத விட அதனுடைய அர்த்தம் பற்றி பாருங்க, அது நம்மளை தாக்குது. ஏன் வருத்தப்படல? அது இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா, இந்த மொழியிலையும் சரி பொதுவாக கருத்துக்கிட்டையுமே இன்னொன்று கொஞ்சம் முன்ன பின்ன போகும். எப்பொருள் யார் யாருமாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லிட்டாரு வள்ளுவர். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அதை ஃபாலோ பண்றோமான்ட்டு. இப்போ ஏ சொன்னா ஒரு அர்த்தம், பி சொன்னா ஒரு அர்த்தம், அவன் அப்படித்தான் சொல்லும். அது அது நம்ம வந்து ஒரு எப்பவுமே ஒரு கிளாஸஸ்ல பார்க்கணும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கதைகளை கூட யார் எல்லாம் பார்க்காம படிக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் யாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த கவலை கூட ஒரு புதுசு வந்துடக்கூடாதுன்னு ஐடியா இருக்கு, அது சில பேர் பண்ணுவாங்க. அது மாதிரி இது வந்து அதை தான் நம்ம பார்க்கணும். சொன்னது யாருங்கிறது முக்கியம் இல்லை, சொல்லப்படுற விஷயம் தான் முக்கியம். எவ்வளவோ முத்துக்கள் தான். ஏன்னா அவங்கவுங்க போயிட்டு இருக்கும்போது எது வேணாலும் சாதாரண லைஃப்ல கூட சின்ன விஷயங்கள கூட அதை கற்றுக்கிறோம். அவன் சொல்ற விஷயத்துல முகத்துக்கிறோம், அது இருக்குது. ஸோ இந்த மொழி தான் வந்து நமக்கு ஒரு 2 பேரை இணைக்குது. நான் நீ தமிழன் நானும் தமிழன் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது நம்ம எங்கேயோ ஒரு நம்மள மாதிரி பலர் வெளிநாடு போயிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு ஏர்போர்ட்ல நீங்க 2 பேர் போயிட்டு பின்னாடி டேய் இங்க வாடா அப்படின்னு குழந்தை அப்பா கூப்பிடும்போது நம்ம திரும்பி பார்க்கணும் இல்லையா? அது மொழி எங்கே நம்மள ஒண்ணாக்குது. உடனே நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வராமலா இருக்கு, அது ஒரு சந்தோஷம் வரத்தான் ஆகுது. நம்ம மொழிங்கிறது நம்மளுடைய உள்ளத்தோட சேர்ந்தது, அது போய் பிரிக்க முடியாது. ஆனால் இந்த மொழியை என்ன பொறுத்தவரையில நம்ம ஒழுங்காக உபயோகிக்கிறோமா என்பதுதான் பார்க்கிறேன். ஓரளவுக்கு ஒழுங்காக உபயோகிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. புரியும். மொழியுடைய பர்பஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் இஸ் கன்வே செகண்ட் மெசேஜ். மெசேஜ் கன்வே ஆகிட்டுனா லாங்குவேஜ் தான். இருந்தாலும் அதனுடைய அழகு குலையாமல் பண்ணுவதில் இருக்கிற அழகு இருக்கு இல்லையா, அது ஒரு இனம் இருக்கு இல்லையா, சொல்லுகிற வார்த்தைகளுடைய நயம் இருக்கு, அது ஒரு கோஜன்சி, எல்லாமே ஒரு 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 ரசிக்கக்கூடிய விஷயம். நீங்க நான் வாழ்க்கையில பார்க்கும்போதே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ சேர் ஆட்டோ போக கூட யாராவது 2 வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அருமையான ஒரு இதுவா இருக்கும். ஸோ நம்மளே கொஞ்சம் கூட என்ன நான் என்ன சொல்றேன்னாக்க,
நம்ம வந்து கொஞ்சம் மொழியை நல்லா யூஸ் பண்ணுறோமே மனசுக்குள்ள வச்சுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அபிப்பிராயம். நான் வந்து நமக்குள்ள நண்பர்களோட பேசும்போதும் கூட யார்கிட்டையும் பேசும்போது நம்ம மொழி ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணலாமோ பண்ணா அதோட அழகை நம்ம நம்ம இது நல்லா பண்ணலாமே. ஏன்னா இப்போ பேசும்போது என்ன பண்ணுறோம், நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்ல டேர்ன் பண்ணாக்க அங்கே ஒரு சிக்னல் வரும் தான் நம்ம பேசுறோம் இல்லையா. லெஃப்ட்ல சிக்னல் வரும், அங்கே ஒரு போலீஸ் இருப்பான், அவன் கேப்ல வந்து ஃபுல்லா வந்து அது தப்புன்னு சொல்லலை. பட் முடிஞ்ச அதுக்காக வந்து ஒரேடியாக இப்போ பேருந்து நீங்கள் பயணச்சீட்டு வாங்கி விட்டீர்களான்னு நம்முடைய நடத்துனர் கேட்டால் நம்ம கடுப்பாகலாம். அதுவும் இருக்கு. ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடிஞ்ச வரையில் ஆங்கில சொற்கள் தமிழ்ல தெரிஞ்ச சொற்களை பண்ணணும். இந்த சொற்களுக்கு வரும்போது இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண சமாதானங்களாகவே இருக்கலாம். நம்ம கேள்விக்காரன் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணார். திசை இழந்த மிதவை. இதுல வந்து என்னுடைய யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. இருந்தாலும் இப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, மிதவைன்னா என்னன்னு சொல்லுடா, அது என்னன்னு தெரியலையேன்னு 2 3 பேர் ஃபோன்லயே கேட்டாங்க. மிதவைங்கிறது வந்து தெரியாத வார்த்தையா இருக்கலாம். ஏன்னா நான் படிக்கும்போது எங்க ஸ்கூல் ஆர்குமெண்டேஷன் தத்துவத்தை போடும்போது அது மிதவைங்கிற வார்த்தை வந்ததுனால எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா. அந்த இது வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல மிதவைங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருந்தாங்க, தெரியாம இருந்திருக்கலாம். மிதவைங்கிற என்னவா இருக்கும் நம்ம யோசிக்கல. அது ஒரு விளக்கணும்னு எதிர்பார்க்குறோம். சுந்தரா எனக்கு நல்லா தெரியும், இந்த கம்ப்யூட்டர்லாம் சில ப்ரோக்ராமிங்லாம் இருக்கு இல்லையா. அதுல வந்து ஒரு ஆள் வந்து இந்த எக்ஸல்லையா ஒரு சில விஷயங்கள்லாம் அவன் அவன் கோடிங்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளா இருக்கும். அவர் போய் எழுதுவார். உடனே எப்பா இதுக்கு என்னப்பா கமாண்டு, இதுக்கு என்னப்பான்னு அவரே கேட்போம், டக்குன்னு சொல்லிடுவாரு. அது வேற விஷயம். ஏன்னா திருப்பி ரீஇன்வென்டிங் நம்ம திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு கத்துக்கிறத விட இது எளிதா நம்ம டக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க நல்ல விஷயம். ஆனால் நம்மளா முயற்சி செய்ய வேண்டியது மொழி. மொழியை மட்டும் மற்றவங்க யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண வெயிட் பார்க்கக்கூடாது. ஒரு தவறு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை புது வார்த்தை கண்ணில் பட்டோம் நம்ம தான் தேடணும். ஏன்னா என்னுடைய எல்லாமே வந்து கருத்துக்கள் தான். இதுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், நிறைவேற்றப்படுகிறது. இது நம்ம தப்பு பண்றோம். ஏன்னா ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னு வச்சுங்க, ஆனா அப்படின்னா என்ன, கடந்து போயிடுவோம் சமயத்துல தெரிவிட்டோம் அப்படின்னு கடந்து போயிடும். இப்படி இந்த பொருட்கள் இந்த புது வார்த்தைகளையோ தமிழ் வார்த்தைகளையோ உபயோகப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு நான் பேருந்துக்கும் உதயவண்டிக்கும் வித்தியாசம் தெரியாமலே போயிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு மிதிவண்டி, எப்பொழுது வந்து எப்பொழுது வந்து பேருந்து தெரியாது நமக்கு. பேருந்து மிதிவண்டி இதெல்லாம் முதல்ல தமிழ்ல கிடையாது, வந்திருக்கேன். இதெல்லாம் பாரதியாரை திருப்பி சொல்லணும். பாரதியார் வந்து மோஸ்ட் மிஸ்கோட்டட். எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. மெல்ல தமிழ் சாகும்னு சொன்னாங்க இருந்துட்டாங்க இல்லையா. அதுல 3 ஆங்கிளா அந்த கவிதையை பார்க்கணும். இந்த மொழியை சம்பந்தமா அது கட்டாயமா சொல்லி ஆகணும். அவர் சொல்லிட்டார், மெல்ல தமிழ் சாகும் என்று பேதை உரைத்தான் அப்படின்ட்டார். யாரெல்லாம் இந்த மீட்டிங் அதோட இருக்கிறாங்க உங்க பேதை விளையாடுறாங்க. ஆக்சுவலா அது வந்து பேதை உரைத்தான் அப்படின்னாக்கா நீங்களும் சொல்றீங்க, நீங்களும் பேதை ஆயிடுறீங்க. அதான் நம்ம நான் சொல்றேன் நானே உரைத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் 2வது அது வந்து அந்த இது பழி மெய்ப்படலாகுமோங்கிறார். அவருக்கு கவலை வந்துச்சு. அதே அவன் முட்டாள், அவன் தெரியாம சொல்லிட்டான். இருந்தாலும் அது வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு வெளியே இருந்த செல்வங்களை இங்க கொண்டு வந்து சேருங்கள் எழுதுறாரு. அந்த முயற்சி தான் இந்த கணினியும் இந்த மிதிவண்டியும் இந்த இது ராக்கெட்டோ எதுவா இருந்தாலும் அதுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு அழகான வார்த்தை பேருந்து எல்லாமே அப்படித்தானே வந்திருக்கு. இன்னும் பல வார்த்தை வந்ததுன்னா ப்ராபகேட் பண்ணும் அப்படின்னு சொன்னா புரியாது. ஒரு என்ன, என்ன சார் நேர லைன் போட்டுக்கலாங்க சார் அப்படின்னா என்ன, லைவ் ஓஹோ லைவ் ஆகும். நேரடினா லைவுங்கிறது ஆரம்பத்துல புதுசாவே இருந்திருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா வந்துருக்கேன். அதுலயும் ஒரு லிமிட் இருக்கு. அது ஒரு எங்க பேலன்ஸ் நம்ம நிறுத்துறோம் அப்படிங்கிறதுல முக்கியமான இது ஒண்ணு. இப்போ 12 நிமிடம் ஆயிடுச்சு. இப்போ மொழிக்கு அடுத்தது நேர போய் வாசிப்பு. தமிழ் கற்றுக்கிட்டோம், இல்லை ஆங்கிலம் கற்றுக்கிட்டோம், மலையாளம் கற்றுக்கிட்டோம், ஏதோ ஒன்று அங்கே நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். எதை படிக்கலாம், என்ன படிக்கலாம், இதை 2 3 கொட்டேஷன் சொல்லணும். சில சில நான் கேள்விப்பட்ட வசனம் இதில் டயலாக்ஸில் அல்லது இதில் வந்து ஒரு முக்கியமான இங்கே இந்த இடத்துல வந்து எப்பொழுது யார் யார் கேட்கணும் அப்படிங்கிறதுனால பல பேருடைய பேரை நான் சொல்ல போகிறதில்ல. அது நீங்களாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. அதில் ஒருத்தர் சொன்னார், ஒரு இன்டர்வியூ நடக்குது, இந்த தமிழ் நடக்குது இல்லையா, அது பேர் என்ன, காலை வணக்கம் மாலை நிறைய வருது, ஒரு ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி வருது. அதில் ஒரு முக்கியமான நபரை கேட்குறாங்க, சார் நான் எதை படிக்கணும், அவர் எதை படிக்கணும் நீங்கள் விரும்புறீங்க. அவர் சொன்ன வார்த்தை எதை வேணா படிங்க, படிச்சு பாருங்க, பிடிச்சா மேலே படிங்க. அதுதான் இதை படிக்கணும் இதை படிக்காதுன்னு சொல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் எதை படிச்சேன்னு தெரிஞ்ச சொல்றேன். உங்களுக்கு அது ஒத்து வந்ததுன்னா நீங்க மேலே படிங்க அப்படின்னு. இதே சமயத்துல இன்னொரு முக்கியமான எழுத்தாளர் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இதைப்படி அதைப்படி சொல்றதெல்லாம் எனக்கு சரியில்லைப்பா. எல்லாத்தையும் அவனால படிக்க முடியுமா, உனக்கு பிடிச்ச நீ படி, அவனுக்கு பிடிச்ச படிக்கிறேன், நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஒரு வார்த்தை ஓரமா சொல்லிட்டு போயிடு அப்படின்னு. இதுல தான் நம்ம இன்னொரு முக்கியமான விமர்சகர் வந்து அவர் ரசனை விமர்சனமா தான் பண்ணிட்டு இருந்தார்.
எனக்கு இது ரசித்தது அப்படின்னு சொல்லி, எனக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அவ்வளவுதான். அது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். உங்களுடைய ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அதர் மேன்ஸ் பாய்சனாவும் இருக்கலாம். நீங்க வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது எனக்கு அதுவே வாசிப்பு அனுபவத்துல எனக்கு முக்கியமா ரொம்ப நாள் எனக்கு என்ன இப்படி இருந்தாலும் இப்படி சொல்றானே அப்படின்னு ஒரு முக்கியமான அது மேல கோவமே இருந்தது. என்னப்பா இதெல்லாம் தட்டையா இருக்கு அப்படின்னு. எப்படிப்பா ஒரு எழுத்து தட்டையா இருக்க முடியும் அப்படின்னு. என்ன தட்டையா இருக்கு, கோணலா இருக்கு, பூ இது கிருப்பி வந்து ஒரு இது இதுவா இருக்கு, சிவகமா இருக்குன்னு சொல்லுவாங்களா, தட்டையா இருக்குங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எனக்கு கொஞ்சம் புரியல. அப்புறம் ஒரு நாள் போக போக ஒரு எழுத்து, ஒரு கதை, ஒரு கருத்து ஏதோ ஒன்று வரும் பொழுது அதுல பல விஷயங்கள் உங்களுக்கு ஏன் ஒரு விஷயமா நீங்க வெளியில போக முடியாது. அது இருக்கதே அப்படியே இருந்து வச்சுங்க. ராமன் சுப்பிரமணியன் இந்த காலையில் பஸ்ஸில் இருந்து வரும்போது காலை அடிபட்டது, சைபால் தடவி கொண்டான் அப்படின்னு சொன்னாக்கா அது ஓகே, நல்ல விஷயம் தான். அதுல வேற ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கல இல்லையா? பல கருத்துக்கள்ல, பல கதைகள்ல சொல்லாமல் சொல்லப்படுகின்ற உங்களுடைய அனுபவ பிரகாரம் நீங்க வெளியில போற விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல சொல்லணும்னா எப்படின்னா இப்போ இவர் இருக்காரு நம்ம கண்ணதாசனை பத்தி ஒரு முக்கியமான ஒரு சொல்லுவாங்க. பல பேருக்கு ரெப்புடேஷனா இருக்கும் மன்னிக்கணும். என்ன சொன்னாங்கன்னா, ஆஹ், என்ன பார்வை உந்தன் பார்வைன்னு ஒரு பாட்டு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இடைமெலிந்தால் அந்த பாவை அப்படின்னு ஒரு லைன் வரும் அந்த பாட்டுல. அது வந்து ஒருவேளை கண்ணதாசன் வந்து ஒரு கட்சி மீட்டிங் எல்லாம் பேசுறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அவர் போகிறவங்க சின்ன பசங்களை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்கல்ல, நீ பேசு நான் பேசணும், ஒருத்தர் பேசிட்டு ஒரு பையன் பேசிட்டு இருக்கான். அப்ப இவங்க நுழைஞ்சிருக்காரு. அந்த பையன் ஒரு சொல்லியிருக்கான். அவன் என்ன சொன்னான்னா, பார்வை என்கிற வார்த்தையில எதுங்கிற இடை மெலிந்து விட்டால் அது பாவை ஆயிடுது அப்படின்னு கண்ணதாசன் பிரமாதமா எழுதியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு நோக்கம் பாருங்க, இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டான். இதுல கண்ணதாசனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் பேசும்போது ஆரம்பிச்சு அரசியல் சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கும், தகால் நடுவில் ஞாபகம் வந்து யாரோ தம்பி பேசிட்டு இருந்தாப்லையே, யார் அவர் எழுந்திருங்க அப்படின்னு. அவன் ஏங்கன்ற ஓரமா நடுவில் எழுந்திருக்கு. நீங்க இந்த இரு போனா பாவேன்னு சொன்னீங்கல்ல, எழுதும்போது எனக்கு அது தெரியல, இப்ப சொன்னோன்னு நல்லா இருக்கு அப்படின்னு. கண்ணதாசனுக்கே குறைக்காத ஒன்றை ஒரு இளைஞன், ஒரு சிறுவன், ஏதோ ஒரு ஒரு ஆளு தெரிஞ்சுக்கிறான்னா அதுதான் அந்த எழுத்தினுடைய மகத்துவம். ரொம்ப முக்கியம். ராஜாமணியுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் அடிக்கடி தான் சொல்லுவார். எந்த புத்தகத்தையும் எதையுமே படிக்கும்போது நீங்க 6 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு படிக்கும்போது வேற அர்த்தத்தை உங்களுக்கு கொடுக்குது இல்லையா? தான் மாறாமல் நீங்கள் மாறினதே உங்களுக்கு காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாரு. அதுவும் நிறைய இருக்கு. நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறோம். உண்மையில சொல்ல போனா இந்த புளியமரத்தின் கதைன்னு ஒரு கதை உண்டு. அது வந்து ஒரு கல்லூரியில நான்டி டெய்ல்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த துணைப்பாடம் சொல்லுவாங்க. துணைப்பாடமா இருந்திருக்கு. அதே என் நண்பரோட அப்படியே படிச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அதுல இருந்து சில வரிகளை நான் சொன்னேன். சொன்னேன் பேசிட்டு இருந்தது. சார் நான் படிச்சிருக்கேன் சார், இதுல இருந்தது சார். இதெல்லாம் இருக்கான்னு கேட்டேன். இந்த வரி அதுல இருக்கா அப்படின்னு கேட்டார். அவர் வந்து பாடமா படிச்சிருக்காரு. அதை ரசிச்சு படிச்சிருந்தாருன்னா அந்த வரிகள் தெரிஞ்சிருக்கும். அவர் அது அது நம்ம படிக்கிறத வந்து இன்னும் நண்பர்கள் தெரிஞ்சு இன்னும் அதே மாதிரி படிக்கும்போது கொஞ்சம் ரசிக்கணும். எங்க எது இருக்குன்னு தெரியாது. சில விஷயங்கள்ல உங்களுக்கு படிச்சுக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை, முடியலன்னா விட்டுட்டு போயிடும். அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 24 மாதமாக நடந்து கொண்ட கதை தேர்வுல மக்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு தான் கதையை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அவங்க கதைகளை படிக்கிறாங்க. ஒருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைல படிக்கிறாங்க, அவங்கவுங்க இது தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொன்ன விஷயத்த நான் ரொம்ப பாராட்டேன். நான் இப்போ பொதுவா எல்லாத்தையும் எப்படி இருந்தது, உங்களுடைய ஒரு சேர ஒரு 60 70 கவிதைகள் படித்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். அதுல நிறைய பேர் அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் அதுல ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து சில கதைகள் வந்து மேல அப்படி பார்த்துட்டு போகும்போது ஒண்ணும் இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் போட்டாங்க. அவர் என்ன சொன்னார், சார் அப்படி விட முடியல சார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நடுவில் எங்கேயாவது ஒரு படிச்சுன்னு ஒண்ணு இருக்கு சார், அது மிஸ் பண்ணிடுவோம் சார். கதையினுடைய போக்கையே மாத்திருக்கணும். எல்லாத்தையும் நீங்க என்ன கதையாக இருந்தாலும் எந்த இடம் இருந்தாலும் இப்போ சரியா இல்லைன்னாலும் முழுக்க நான் படிக்க வேண்டியது ஒரு பரிசு பேப்பர் திருத்த மாதிரி தான் சார். மார்க் போகணும் இல்லையா? அப்ப அதை விட்டுட்டு போலாமான்னு கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம வாசிப்புலையும் கூட சமயத்தில் உபயோகப்படுத்தலாமோ என்று தோன்றுது. இப்போ படிக்கிறதுங்கிறது வந்து கதையில உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த விட இன்னும் நண்பர்கிட்ட சொன்னார், அது ஒன்றும் கிடைக்கணும் தேவையில்ல, படிங்க அவ்வளவுதான். நான் எழுதினாலும் படிங்க, ரசிக்கிறோம், ரசனை மட்டும் இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது இதை கதை இருக்கணுமா, அதாவது எதுவுமே எந்த இலக்கியத்திலுமே கதையாகட்டும், கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், கட்டுரையில கூட கொஞ்சம் வித்தியாசம் ஒரு விஷயங்கள் இருந்தே ஆகணும். எவையெல்லாம் இருக்கலாம் தான் சொல்ல முடியும். இது இருந்தால் தான் கவிதை, இது இருந்தால் தான் கதைன்னு சொல்ல முடியுமா? அதுல வந்து சைக்காலஜி இருந்தால் தான் கவிதைன்னு கதைன்னு சொல்ல முடியுமா? காட்சிப்படுத்தல் இல்லை என்றால் அது கவிதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. இவையெல்லாம் இருக்கலாம் என்றுதான் என்னோட அபிப்பிராயம். அதுல ஏதாவது 4 பாக்ஸா டிக் ஆகணும், 5 பாக்ஸா டிக் ஆகணும். ஒரு பாக்ஸோட டிக் ஆகலைன்னா உங்களுக்கு அது சரிப்பட்டு வராது. ஆனால்
இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க நான் எழுதினா அவங்க புரிஞ்சுக்கிறேன்னு. வாய்ப்பு நிறைய இருக்கு. பல பேர் எழுதி நான் புரிஞ்சுக்கிறேன், நான் எழுதினா மற்றவங்க புரியாம இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அது ஒன்றும் தப்பே இல்லை, அது ஆகத்தான் ஆகும். புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அது ஏதோ ஒரு நகர்வு இருக்கணும் இல்லையா? நான் மேம்படுத்துன்னு கூட சொல்ல மாட்டேன், நகர்வு இருக்கணும் இல்லையா? அந்த நகர்வு கூட இல்லாமல் எப்படி நம்ம அந்த கதை போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒரு நண்பர் இதே அவர் இன்னொருத்தர் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க வீட்டுக்கு நீங்க கதையில ஒன்றும் இருக்கணும்னு தேவையில்லை, பார்த்து படிங்க, ஏதோ படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு அப்பீல் ஆச்சுன்னா வச்சு விளையாட்டா விட்டுட்டு போயிட்டா இருங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க. உங்களுக்கு அது வந்து நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறீங்க, நான் உட்காந்துட்டு எப்படி வேணா இருக்கும், டேஸ்டே இருக்காது, நீ சாப்பிடுங்கிறா, நான் சாப்பிடுவேனான்னு கேட்டேன். ஸோ அதுல ஏதாவது இருக்கணுங்கிறாரு. மினிமம் ஏதாவது இருக்கணுங்க. அது ஒரு பார்வை. நான் சொல்றது வந்து எதுவுமே லா கிடையாது, ரூல் கிடையாது. இது என்னுடைய அனுபவத்திலே, என்னுடைய ரசனைகளை நான் திருத்திக் கொள்ள அல்லது கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்ள வேறு விதமாக யோசிக்க கிடைத்த அனுபவங்களை தவிர, இதுல வந்து 1/2% கூட என்னுடைய சொந்த கருத்தா இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்போ இந்த சிறுகதைகள்னு வரும்போது திருப்பி சிறுகதைகள் வரும், கதைகள்னு வரும், கவிதைகள்னு வரும்போது சொல்லாத ஏதாவது இருந்தா தான் நம்ம கவிதை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. வாசகனுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும், அவன் கொஞ்சம் எழுதிக்கணும், இதை அது தன்னை ரிலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமே இருக்கணும், அது இல்லைன்னா கவிதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவை இருக்க வேண்டும், ஏதாவது இருக்கணும். அதனால அது நிறைய கவிதைகள்ல திடீர் சில கவிதை உங்களுக்கு அற்புதமாக எனக்கு அற்புதமாக இருக்கலாம். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவிதை வந்து படித்தேன். பெரும்பாலும் கவிதை நான் பேர் சொல்றேன், சீராடானுடைய ஒரு கவிதையை படித்தேன். அது வந்து என்ன ஒரு எங்க எனக்கும் சரி, துணைவியார் கௌரிக்கும் சரி, ரொம்ப மனசை கொஞ்சம் வேதனைப்படுத்தி இந்த கவிதை. முனைவர் என்ன சொல்றாரு அவரு, எனக்கான அரிசின்னு கவிதை பேரு. எனக்கான அரிசியில் எனக்கான அரிசியில் பெயரை எழுதிவிடு இறைவா. எனது கூட இல்லை, எனக்கான அரிசியில் பெயரை எழுதிவிடு இறைவா. இது வழக்கமா எல்லாரும் சொல்றது தானே. பசிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை தூக்கி போட்டாரு. சரி, உங்களுக்கு ஒரு பசியினுடைய கொடுமையை பசிங்கிறது, அவருக்கு பசி இல்லை, அந்த பசிக்கிறதுங்கிற வார்த்தையிலே இந்த கவிதை போகுது. எனக்கு ஒரு ஒரு 2 3 நாளைக்கு நிஜமாவே அது ஒரு தாக்கம் இருந்துட்டே இருந்தது. எனக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம போகலாம். வெறும் ஹைக்கூவா சில பேருக்கு பண்ணலாம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னு பண்ணலாம். சரி, இது ஒண்ணு. இதே மாதிரி ரசனையை பொறுத்தவரை இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து நம்ம எல்லாரும் செய்கிற தவறுன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து எக்ஸுக்கு ஒரு நண்பர் இருக்கு, உங்கள்ட்ட ஒரு கதையை சொல்றாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு. சொன்னோம் நம்ம என்ன பண்றோம், 1/2 செகண்ட் ரசிச்சே ஆகணும், ரசிக்கலைன்னா மௌனமாவது இருக்கும். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஆரம்பிக்கிறவங்களா இருக்காங்க. இது கூட பரவாயில்லம்பாங்க. அது ஆனா அவங்க இன்டென்ஷனலா சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. இதே மாதிரி அது என்ன, அதுக்கு மாற்றாக உடனே நீங்க ஒரு கவிதையோ ஒரு கருத்தையோ சொன்னீங்கன்னா, அதை நீங்க அது வந்து போறது இல்லை. இது எனக்கு ரொம்ப எப்பவுமே நம்ம நம்ம பேசிட்டு இருக்கோம், ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஜோக் அடிச்ச உடனே ஜோக் ஒரு 1/2 செகண்ட் ரசித்து சொன்னீங்கன்னா பேசுறதுக்கும் உங்க மரியாதை, அதே நீங்க உள்வாங்கிப்பீங்க. எப்பவுமே வினாடி வினா கிடையாது. நான் அதான் சொல்லுவேன், ஒரு கேள்வி ஒருத்தர் கான்வர்சேஷன்லயோ, கல்லூரியிலயோ, ஆபீஸ்லயோ, எது கான்வர்சேஷன்லயோ கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னா போதும். யாரும் ஏன் பதில் சொல்றாங்க, மார்க்கை பொறுத்து வினா விட கிடையாது. அந்த தவறை நம்ம செய்யறோம், நான் செய்யறேன் நிச்சயமா. அதனால ஒரு விஷயம் உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் நம்ம கருத்து சொல்லலாம். இது என்ன நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப என்னுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, இது கூட பரவாயில்லன்னு தான் ஆரம்பிப்பாரு. ஏதாவது சொன்ன உடனே இப்ப அவன் சொன்னதே பரவாயில்ல, நீ சொன்னது நல்லா இல்லைன்னா இது எதுக்காது தேவையில்லாது, இது கூட பரவாயில்லைங்கிற வார்த்தையிட்ட அர்த்தமே இருக்கு, அது அர்த்தமே இல்லாமல் உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து இழைச்சிருந்தல். இப்ப ரசனைக்கு வருவோம். ரசனையை நம்ம படிக்கணும் இல்லையா? உங்களுடைய ரசனை உங்களுடைய தான். உங்களுடைய ரசனை மாற்றம் தேவையில்லை, மாற்ற வேண்டாம். ஆனால் இந்த ரசனையை எப்படி நம்ம எப்படி நம்ம வடிகால் எப்படி கொண்டு வரோம், எப்படி நமக்கு ஏற்படுகிறது? இந்த மொழியில வரும்போது இப்ப தமிழ் இப்ப இலக்கணம் இருக்கு இல்லையா, இலக்கணமே இருக்குங்களா, இலக்கணத்துலேயே இருக்கு. அது கூட முக்கியமா இருக்கு. உங்க வாத்தியார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு, டீச்சர் உங்களுக்கு தமிழ் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் உங்களை பெரும்பாலும் நெறிப்படுத்தி இருக்கிறார். அதுல வந்து உள்ள வந்திருக்கீங்க நீங்க. அதை வந்து இருந்தாலும் உங்களோட கூட படித்த 43 மாணவர்கள் 4 பேர் தான் வாங்கிப்போம், 39 பேர் கண்டுக்காம இருந்திருக்கோம், அது வேற விஷயம். உங்களை நெறிப்படுத்தி உங்க ஆசிரியருக்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. உங்களுடைய கவிதையை படிக்கிறது, ரசிக்கிறது எதுவாக இருந்தாலும் அவர் தான் அது. அவர் யாரோ ஒரு ஆசிரியர். உண்மையில வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன சமாதானம் சொல்லுங்க. சாதாரண இலக்கியமே வேண்டாம், இதுவே வேண்டாம், இந்த இலக்கியமே வேண்டாம், இந்த பாட்டு படிப்பு வேண்டாம். இந்த இதுல ஒரு சும்மா கேட்பாரு, சார் அவனை பயமுறுத்துறான் சார் அப்படின்னா.
உடனே சொல்லுவேன், ஏன்டா அவன் தான் பயப்படுறான், நீ ஏன்டா பயப்படுற, நீ பயந்தா நீ தோத்தா பயம், நீ பயப்படுறதுன்னா அவன் தோத்தான் பாரு. சாதாரண விஷயம். அது எனக்கு ரொம்ப நாளா அது வந்து அவன் என்னையே பார்த்துட்டு இருக்கான் சார், உனக்கு எப்படிடா தெரியும் பாரு. அந்த வாத்தியார் சொன்ன வார்த்தைகள்லாம் அவன் என்னையே பார்க்கறான் சார், உனக்கு எப்படிடா தெரியும் அப்படிம்பாரு. இது நம்புங்கள், நான் சொல்வது என்னுடைய 4ஆம் வகுப்பு தாமோதரன் சார் சொன்னது எல்லாம். ஆயிரத்தி இப்போ 60 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அது அந்த அது போல சில விஷயங்கள் இந்தியா பொண்ணு கிடைக்கும். இப்போ அதே மாதிரிதான் இந்த இலக்கணத்துக்கு வருவோம். இலக்கண இந்த வசனை வசிக்கு முன்னாடி அந்த இலக்கணத்தை பத்தி எனக்கு விளக்கம். பாரதியார் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மெல்ல தமிழினி சாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை அந்த அவர் சொன்ன என்ன சொன்னாருங்கிறது இல்லாம அது ஒரு அது வேற டைரக்ஷன்ல கொண்டு போய் இப்ப இருக்க குழந்தைகளாம் தமிழ் பேசுறது அதனால தமிழ் வந்து கொண்டு போறாங்க. அது உண்மையாக இருந்தாலும் அவர் சொன்ன பொருள் அது அல்ல. அது வந்து ஆனால் தமிழை மேம்படுத்துவது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பங்கு இருக்கிறது. நீங்க எல்லாரும் எழுதுகிறது, எழுதாத யார் இருக்கா எனக்கு கண்ணுக்கு தெரியல. உங்களால கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க இல்லையா, அதை ஒருத்தர் ரசிக்கிறாரு இல்லையா, அது ஒண்ணு போகுது, அதுதான் முக்கியம். நீங்க எல்லாருமே அது இல்லைன்னாதான் போயிடும், இல்லாட்ட போகாது. உபயோக உபயோகப்படுத்தாமல் தான் போகும். இன்னும் ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த காலத்துல யாருமே படிக்கிறது இல்லை. என்னுடைய வகுப்பில் என்னுடைய இருந்து 43 நாங்க 5 பேர் தான் படித்தோம். நான் ஆபீஸ்ல ஒரு 30 பேரோட வேலை செய்யும்போது 3 பேர் தான் படிச்சுட்டு இருந்தோம். எப்பவுமே அந்த ப்ரொபோர்ஷன் மெயின்டைன் ஆயிட்டு தான் இருக்கு. அவங்க படிக்கிற விஷயங்கள் வேணா வேறையா இருக்குமே தவிர படிப்பது குறைவது என்று எனக்கு தோன்றது. அது ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல வந்து தமிழ் சென்னையை விட்டு இதெல்லாம் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு. உங்களுக்கு எப்படி சார் தெரியும், நீங்க சென்னை விட்டு வெளியிலேயே வரலையேன்னாங்க. சென்னையில இவ்வளவு மீட்டிங் நடக்குது, இவ்வளவு நடக்குது, இவ்வளவு நிகழ்வுகள்லாம் நடக்குது, சென்னையை விட்டு இருந்து அவர் சொன்னார். உங்களுக்கு எப்படி தெரியும், உங்க சாம்பிள் சைஸ்ல இல்லையா, அதெல்லாம் உங்க சாம்பிள்ல இல்லையா அப்படின்னு. அது போல ஒன்று இதுல என்ன, அந்த இலக்கணம் சொல்லும்போது இப்ப இந்த விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு முன்னால வைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, நான் அறிந்த வரையில், நான் பேசிய வரையில் ஒரு சின்ன சமாச்சாரம், ஒரு மிக 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 ஒரு சின்ன விஷயம் நிறைய பேருடைய பள்ளியில சொல்லித் தரப்படக்கூடிய நம்ம மறந்துக்கணும்னு தெரியல. எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு இப்ப இந்த தமிழ் இலக்கணம் இருக்கு இல்லையா, நேரசை நிறையசை இருக்கு இல்லையா, அதுலயே ஒரு அருமையான எங்க வாத்தியார் சொல்லி கொடுப்பேன். எழுத்து என்னடா, 3 தான். நெடில், குறில், நெடில், ஒற்று. நெடில் வந்தா கட்டாயிரம், குறில் வந்து ஒற்று வந்தா கட்டாயிரம், 2 நெடில் நெடில் வந்தாலும் கட்டாயிரம். அப்போ அது இந்த மாதிரி தொடர்ந்து வரும்போது ஒற்றை எழுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது யோசிச்சு பாரு. நேருங்கிறது நேரசை, நிறைங்கிறது நிறையசை, கூவிளம் கனிங்கிற வார்த்தையை கூவிளம் சார். பேர் வச்சிருக்கிறவன் பேர் வச்சிருக்கிறவன் வைத்தப்பட்ட ஆசிரியர்கள் கருவிடம் கரு என்ன, பூ என்ன, தேமாம் கனி அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேனா நேர்னா, மானா நேர்னா, கனினா நிறை. அதுலயே இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள் அல்ஜிப்ரா. இதை வந்து நம்ம என்னவோ எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. அது வந்து வெளியில போகலையே, பல பேருக்கு அது பாஸ் ஆன் ஆகலைங்கிறது அல்லது இன்னும் ஒண்ணு எனக்கு எப்படி இந்த பாரதியாரை பத்தி எப்பொழுது எந்த மீட்டிங்ல யாராவது தமிழ் நீங்கள சகம் யாராவது பேசிட்டு இறங்கினாங்கன்னா, நான் கடைசியில் போய் அவங்கள்ட்ட பாட்டு பேசிட்டு அந்த முழு பாட்டையும் படிச்சுட்டு அடுத்த மீட்டிங்ல பேசணும்னு சொல்ற வழக்கம். அதே மாதிரி இன்னும் ஒரு கோபம் எனக்கு எப்போதும் கோபம் வரக்கூடியது, ஈடுகட்ட எதிர்மறை பெயரட்டம் அப்படின்னு. இது ஒரு ஜோக்காக வந்து ஒரு வார்த்தை என்னைக்கோ எழுந்து வச்சுட்டு இன்னும் சொல்லிட்டு இலக்கணத்தை நம்ம இது பண்ணிட்டோம். சார், ஈடுகட்ட எதிர்மறை பெயரட்டம்னா உங்களுக்கு புரியுதா புரியுதான்னு யாருக்கா புரியுமா புரியாத சொல்லுங்க. ஈடு கெட்ட ஈடு கடைசி எடுத்து கெட்டு போச்சுன்னா அது எதிர்மறை பேசா மடந்தை முடிஞ்சு போச்சு இல்ல. இது அழகா சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு பேரு நீங்க உங்களுக்கு அதுக்கு ஒரு சிமிலி இருக்கு, மெட்டபர் இருக்கு, ஈடுனா பல்லு அதனால பல்வலி அது போகலாம். பட் அது சொல்றது ஒரு அந்த ஜோக்கா சொல்லாம இலக்கம் அதெல்லாம் ஈடுகட்ட இலக்கணம்னா விளக்கணும் இதேதான் சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியே நம்ம செய்யல அப்படிங்கிறது எனக்கு சிறு கோபம் இருக்கு. இன்னொரு சிறு இதுவும் இருக்கு. இதே மாதிரி இன்னொன்னு என்ன, இந்த ரசனைன்னு சொல்லும்போது நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, ஒரே கதையை நீங்களும் படிக்கிறீங்க நானும் படிக்கிறேன், 4 பேர் படிக்கும்போது அவங்கவுங்க பேசும்போது ஒரு விஷயம் தான் உங்க கண்ணில் படாம போயிருக்கேன், என் கண்ணில் படாம போயிருக்கோம், உங்களுக்கு சொல்லுவாரு ஆஹா அப்படியா அப்படின்னு தோணும். சில விஷயங்கள் உரைச்சிருக்கோம். அந்த டிஸ்கஷன் தான் ரசனையை வந்து நம்ம என்ன பகிர்வு வந்து ஒரு லெவலுக்கு தள்ளி அந்த பகிர்ந்து கொண்டால் தான் அதோட அழகு. பகிர்ந்து கொண்டால் உங்களுக்கு ஒரு 3 பேர் உங்க கதையை பத்தி 4 பாயிண்ட் சொன்னாங்கன்னா 2 பாயிண்ட் காமன் ஆனதோ எல்லாருக்கும் ஒரு பாயிண்டோ 2 பாயிண்டோ எக்ஸ்ட்ரா. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம பகிரும் பொழுது அதுல இருக்க சில வார்த்தைகள், சில எழுத்துக்கள், சில சொற்றொடர்கள் நம்ம கண்ணுக்கு படாமல் போயிடும். இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சேர் ஒரு மாதிரி நம்ம நண்பர்களுக்கு பேசிக்கும் போது சொல்லும்போது அப்படியா நானும் படிக்க ஞாபகம் இல்லை அப்படின்னாரு. ஸ்ரீ ஜானகிராமனுடைய மோகம் உள்ள
எல்லாரும் சொல்கின்ற டயலாக் இந்த தீஜானி என்ன டேக்லைன் டயலாக் மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த பழைய கதையை பற்றி பேசும்போது இந்த கதைன்னு சொன்னாலே எல்லாரும் இதற்குத்தானா பாபுவிடம் யமுனா கேட்டது தான் என்னன்னு சொல்லுவோம். அது எவ்வளவு அந்த அந்த 1000 பக்கத்துல அவர் எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் நகாசுவையோட சொல்லியிருக்காங்க தெரியவே தெரியாது. அது ஒண்ணு எனக்கு கண்ணில் பட்டு ஞாபகம் இருந்தது வந்து அந்த அந்த ஜமுனாவோட அம்மா வந்து சுப்பிரமணியன் அவர் யாருடைய திருமணமாகாத மனைவியா இருந்தாங்களோ அவரை பார்க்கறதுக்காக போவாங்க. அவர் தவறி போயிட்டாரு. போகும்போது அவங்க கிரிமேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அது கேஷுவலா ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான். தஞ்சாவூர் மிராஸ்தார் அத்தனை வைப்பாட்டிகளும் வந்து பணம் எடுக்கணும்னா எவ்வளவு எப்ப எடுக்கிறது? இது வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு அவல நிலையோ அந்த தவறையோ உங்களுக்கு சுட்டி காட்டுறதுங்கிறது அது அப்படியே போற போக்க இழுத்து கொண்டு போறாரு. இது போல எங்கேயுமே கிடைக்கலாம். ஏன் நீங்க இப்போ அந்த மாதிரி படிக்கும்போது நீங்க படிச்சது எனக்கு நான் எழுதப்பட்டிருக்காரு, நான் படிச்சது இன்னொருத்தர் கண்டப்பட்டிருக்காரு. நண்பருக்கு இன்னொருத்தர் சொல்லுவாரு. அவர் அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த ஒரு அசோகமித்தினுடைய ரிக்ஷான்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த ரிக்ஷாங்கிற கதையில நடுவில் அந்த இவர் ரிக்ஷாவை திருப்பி திருப்பி பார்ப்பாரு. அந்த பையன் கடைசியில் ரிக்ஷான்னு தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் கடைசியில கிளைமேக்ஸ் வருது வேற. அந்த இடத்துல நடுவுல என்ன சொல்வாருன்னா உலகம் ஒரு காலம் ஸ்தம்பித்து விட்டது அப்படிம்பார். இவர் தன்னை வந்து அந்த குழந்தையை திருத்த முடியலங்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அந்த இயலாமை. அந்த வந்து அந்த வார்த்தையை ஒரு காலம் ஸ்தம்பித்து விட்டதுங்க. இந்த இந்த வார்த்தையை நான் அந்த 100 பேர்த்த அதை பத்தி பேசிட்டு இந்த ஒரு காலம் ஸ்தம்பித்து விட்டது எஃபெக்டா எனக்கு இதனால புரியல. ஒரு நண்பர் பேசும்போது சொன்னதுங்க அதை நான் மறக்கவே மாட்டேன். இதுதான் வந்து ரசனை பகிர்வு முக்கியம். நீங்க ரசிக்கணும், அது நல்ல விஷயங்களை சொல்லணும், அதை நம்ம பகிர்ந்துக்கணும். எவ்வளவோ இருக்குது இன்னும் சில விஷயங்கள் பார்க்க போனா உண்மை. இப்ப நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சோம் இல்லையா? தமிழ் பாடம் படிச்சோம் இல்லையா? பாடல் எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதுல எவ்வளவு பாடலும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நடுவில் நடுவில் வரும்பொழுது நடுவில் வரும்பொழுது ஏதோ எங்கேயோ படிச்சது எத்தனையோ விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அழகா இருக்கும். ஒப்பாரி பாடல்கள்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒப்பாரி பாடல்ங்கிறது அது நாட்டுப்புற பாடல்கள் அது பெரிய விஷயம். அதுல வந்து ஒரே பாடலை ரெண்டு இடத்துல பார்க்கும்போது சில சிறு பாடல்களோட அந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தோணுது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் நினைக்கிறேன். தாடிக்கு அரும்பெடுத்த தட்டானும் கண்குருடோ, சேலைக்கு நூலெடுத்த சேனியனும் கண்குருடோ, பஞ்சாங்கம் பார்க்க வந்த பார்ப்பனனும் கண்குருடோ, எழுதினவன் கண்குருடோ எழுத்து அணிந்தான் கூறில்லையோன்னு வரும். இதே பாட்டை வந்து இதே பாட்டு இன்னொரு இடத்துல படிக்கும்போது அதே இடத்துல படிக்கும்போது அப்ப தட்டானும் குருடன் இவனும் குருடன் எழுத்தாணி எழுதியவன் தான் தவறு, அவர் எழுத்தாணி உடைஞ்சு போக எழுதியிருக்காங்க. இந்த பாட பேதம் தான் அது. இருந்தாலும் அது ரெண்டுக்குமே ஒரு இது இருக்கு. இதே மாதிரி இன்னொரு கவிதையை நான் ரொம்ப நாளா எங்கேயோ படிச்சு எங்கேயோ கேட்ட ஒரு வார்த்தையை வந்து இன்னொரு இடத்துல கேட்கும் பொழுது அந்த அழகு தெரியும். ஒரு சின்ன குழந்தைகள் பாட்டு அது. அது வந்து என்னன்னா மழை வருது நெல் அள்ளுங்க. ஓகே. முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுத்துங்க. இது ரெண்டும் பாடபேதம் இல்லாமல் இருக்கு. நாங்க கேட்டவர்கள் எங்க நினைவிருந்தவர்கள் 7 மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா வர மாமனுக்கு சூடு போடுங்கன்னு அந்த வசனம் இருந்து நாங்க எங்கேயோ படிச்சு எங்கேயோ காது வழியா கேட்டதுதான் பண்ணல. ஒரு டிராமா பார்க்கணும். இந்த டிராமால அந்த டயலாக அந்த ரெண்டு பையன் சொல்றாரு. அவர் வந்து தன் ஸ்கூலுக்கு போகுது. மழை வருது நெல்ல இருங்க, முக்காப்படி பறிச்சு போட்டு முழுக்க சுத்துங்க. ஓகே. ஏர் உடற மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு போடுங்க அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பாட பேதமே ஒரு அழகை கொடுக்குது. எங்கேயோ ஞாபகம் இருந்து அதை திருத்துறாங்க இல்லையா? அதனால இந்த மாதிரி நிறைய பாடல் இன்னும் கம்யூனிகேஷனை பத்தி ஒரு அருமையான பாட்டு இருக்கு. நீங்க அது எப்படி அந்த ரசனை வாசிப்பு எங்க எதை கிராஸ் பண்ணணும்னு வளர தெரியாது. அப்புறம் பின்னால தோணும். கொடுகுழு கன்ற பாட்டு இருக்கு இல்லையா? கொடுகுழு கன்றே கண்டின் தாயே தாயை மேய்க்கிற இடையான்னு பாட்டு இருக்கு இல்லையா? பல பேருக்கு நெற்றுவாவே இருப்பாங்க. அதுல சொல்லும் பொழுது சிம்பிளா இதை வந்து நண்பர் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டாரு. கம்யூனிகேஷன் ரைட்டர். நீ எழுதின லெட்டர் அவன் படிச்சுனா, அவன் எழுதின லெட்டர் நீ படிச்சு 4 பேரும் படிக்கும். முதலேருந்து ஆரம்பிக்காத, கோழு கோழு கண்டே கண்டின் தாயேன்னு ஆரம்பிக்காதுன்னு சொல்றாங்க. இது சின்ன சப்ஜெக்ட். நீ எழுதி இல்லையா இது வரலாம் பண்ணியாச்சு, 10 பேர் இது வரலாம் வந்தாச்சு, நீங்க போட்டீங்க, அவன் சாங்ஷன் பண்ணான், கொடுத்தான், வாங்கினா, இது பண்ணான், அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முதலேருந்து 1942 இந்த மாதிரி பண்ணோம், அங்க போனோம் லெட்டர் எழுதினா கொழு கொழு கண்டே கண்டின் தாயேன்னு பட்டு மண்டையில உரைக்கும். அதுவே இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு பாடல் வந்து நிறைய பேர் உங்க பாடத்திட்டத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. அது என்ன மனசை விட்டு அகலாத ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. இது பகிர்வுன்னு நான் ஒரு பாடலை பகிர்ந்து ஆசைப்படுறேன். வேற ஒண்ணு. அந்த நாராயண நாராய செங்கல் நாராய பாட்டு இருக்கு இல்லையா?
அந்த பாட்டுல எனக்கு ஒரே செகண்ட் எடுத்துக்கிறேன். அதுல ஒன்றும் அழகு இருக்கு. ஒரு நிமிஷம். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளப்பூர்வாய் செங்கால் நாராய். நீங்க படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது அந்த நாரையோட மூக்கு மாதிரி நீளமா இருக்கும். அதை பிளந்தீங்கன்னா சின்ன இது இருக்கும், செம்மை கலர் இருக்கும். பவளப்பூர்வாய், பவளம் பேரு சேர்த்து சொல்றாரு. நீயும் நின் பெடையுடன் தென் திசை குமரி ஆடிங்கிறார். குமரியாடி வடதிசைக்கு ஏவியராயின் அப்படின்னா இவருக்கு தெற்க குமரி இருக்கு. இவரை தாண்டி வடக்க போறாரு. பறவைகள்லாம் இந்த மைக்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, பறவைகள்லாம் போகுது இல்லையா, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க போறாங்க இல்லையா, அது பறவைகள் இங்க இருந்து அங்க இருந்து போற அந்த காலத்துக்கு தகுந்த போறதே அதுல ஒரு குறிப்பிடுகிறது, குறிப்பு போடுறாங்க. அது போட்டு வடதிசை கேள்விராயின் எம்மூர் சக்தி முற்ற வாவியுள் தங்கி அப்படிங்கிற அந்த சக்தி முற்ற வாவியுள் தங்கிங்கிறதுக்கு நான் ஒரு இடத்துல படிக்கும்போது எங்களுடைய சக்தி முற்றம் என்ற பெயருடைய குளத்திலே தங்கின்னு எழுதியிருந்தாரு. அவருக்கு அந்த சக்தி முற்றம்ங்கிற அந்த ஆங்கிள் தெரியல. அது என்ன சக்தி முற்றம்ங்கிற ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல. பட்டீஸ்வரம் போயிருப்பீங்க எல்லாரும். பட்டீஸ்வரத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு அந்த இடம். அங்க ஒரு முக்கியமான ஆன்மீக சம்பந்தம் அந்த அந்த சிவன் கோயில்ல முக்கியமான இது இருக்கு. யாராவது போனா அங்க பார்க்காம போகாதீங்க. என்ன விசேஷம் நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. அந்த ஊர்ல போய் சொல்றாரு அந்த சுச்சுவேஷன், இந்த மழை எல்லாத்தையும். நனை குவ சூறை கனைகுரல் பள்ளி பாடுபாத்திற்கும் என் மனைவியை கண்டுங்கிறார். அந்த இங்க கிளம்பி போயிட்டான் அவன். எங்க இருக்கான்னு தெரியல, எப்போ வருவான்னு தெரியாது. அப்போ அந்த மழையில நனைந்த கூரையில் இருக்கிற சுவரை அந்த எதுகை மோனை அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு. நனைகுவர் சூறை கனைகுரல் பள்ளி பாடுபாத்திற்கும் என் மனைவியை கண்டு. இது வரலாறு. எங்கோன் மாறன் வழுதி கூடலில், வழுதி கூடல் எங்க இருக்கு? பாண்டி நாட்டுல இருக்கு. சக்தி முட்டம் எங்க இருக்கு? சோழ நாட்டுல இருக்கு. இது எங்க போகுது? இங்க போய் தென் திசை போயிட்டு வரப்போகுது. அந்த பீரியட்ல, அந்த காலகட்டத்துல மூவேந்தர்ல பாண்டியன் தான் ராஜா. 3 பேர் மாறி மாறி இருந்திருக்காங்க. சோழர்கள் நிறைய அந்த பாண்டிய காலங்கிறது அது குறிப்பு வந்துருது. அங்க போறது அது வந்துருது. அங்க இன்னும் அந்த அந்த படிக்கால அந்த ஓமையுடைய சிறப்பு. கையது கொண்டு மெய்யது போற்றி, கையெழுத்து மேல காலது கொண்டு மேலது தழுவி, மெய்யது போற்றி மேலது தழுவி, பேழையில் இருக்கும் பாம்பென அப்படின்னு வரும். சரி, இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் போகுது ஏழை கண்டேனே அப்படின்னு சொல்றாரு, அவ்வளவுதான். இதுல காலம் இருக்கு, சீசன் இருக்கு, பேர்ட்ஸ் மைக்ரேஷன் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, எல்லாம் வருது இல்லையா. இதை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு காலில் விழுந்துச்சுன்னா நீங்க மனசுல வச்சுக்கணும். அதான் நாங்கள் அது படிக்கும்போது ஏதாவது ஒரு நகர்த்தணும். இதுலயே இன்னொன்று சொல்ல, அதுல வரும்போது இது படிக்கும்போது நம்ம கொஞ்சமாவது நம்ம நகரணும். நான் உயரவும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கதைகள் தான் அந்த தரம்னே சொல்ல மாட்டேன், தளம் தான் சொல்லுவேன். அது வேற தளத்துல இருக்கு, இது ஒரு தளத்துல இருக்கு, அவ்வளவுதான். தரம் எல்லாம் குறைவு. இப்ப நான் ஒரு கதை நல்லாவே இல்லையா அப்படின்னா ஒரு 4 பேர் நிஜமாவே பாராட்டினாங்க. நான் புடிச்சாலே அவங்க முக்கால் நடத்தம் இல்லை இல்லையா, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதுக்காக சொல்லல. சில விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கலாமே தோணலாம், வேற மாதிரி உங்களுக்கு அபிப்பிராயங்கள் வாங்க. ஒரு கதையை படிக்கும்போது, ஒரு கவிதையை படிக்கும்போது வேற கவிதை, வேற கதை, வேற ஒரு உணர்வு, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க. அது இணையில்லாது. அது இல்லாமல் படிக்கிறது என்னை பொறுத்தவரை படிப்பதில் மாதநாவல் படிக்கிறவங்க இல்லையா, மாதநாவல் சில படிக்கிறோம் இல்லையா, ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சண்டை, இது எப்படியாச்சு அப்படியாச்சு, அவனோட சேர்ந்தான் இவன் தான் அப்படின்னு நிகழ்வுகளோடு நம்ம போறதை விட அதுக்கு பின்னால இருக்குங்கிற சில நிகழ்வுகள், அது ஒரு முக்கியமான கதை ஒண்ணுல சொல்லுவாங்க. ஒரு சில பேர் செய்யற கதை, அசாத்தியமா செய்யற சில விஷயங்கள்லாம் ஆடி போயிடுவோம். நம்ம எதுவே பார்க்க போறோம். அதெல்லாம் அதை நம்ம ரசிச்சாதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நகர்வோம்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்ததாக முக்கியமா நான் இன்னொன்று, இன்னும் 10 நிமிஷம் ஆகும், 40 நிமிஷம் ஆகிட்டேன். இன்னொரு விஷயமும் சொல்லணும் எனக்கு. என்னன்னா, கவிதை இவ்வளவு மீட்டிங் போடுறோம், இத்தனை கதைகள் நடத்துறோம், இத்தனை கவிதைகள் எழுதுறோம், இத்தனை பேசுறோம்னாக்கா கொஞ்சம் பங்கு பெற்றவர்கள்ல ஏதோ 1% கொஞ்சம் நகரணும். அவங்க கொஞ்சம் நகரணும். இப்போ அதுக்கு உண்மையா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ஒசத்துருன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சமாவது வேற கொஞ்சம் சிந்தனையை, ஒரு ஆழத்தை ஏற்படுத்தினால்தான் இலக்கிய வட்டங்களுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. சும்மா ஒரு பொழுதுபோக்காக பண்றது இல்லைன்னு நான் சொல்லலாம். பொழுதுபோக்காக பண்றோம், பண்ண வேண்டியதான். பொழுதுபோக்கு இல்லாமல் ஒன்று கிடையாது. பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது நடக்கணும். இப்போ உங்களுக்கு பல பேருக்கு இந்த டார்கெட்னு வார்த்தை தெரிஞ்சிருக்கோம் இல்லையா.
டார்கெட் சொல்லுவாங்களே, இலக்கு நியமிக்கிறது. ஆனா இலக்கியம் தான் சார் இலக்கியம். டார்கெட் உங்க மண்ணினுடைய இலக்கு என்ன? அது இலக்குங்கிறது எப்படி இருக்கணும்னா, சும்மா கையை அப்படியே நகர்த்தினாலே கிடைக்கிற மாதிரி இருந்தா டார்கெட் கிடையாது. பணம் 10 வருஷத்துல வச்சு நீ குதிக்க சொன்னாலும் டார்கெட் கிடையாது. அது சிறு முயற்சியுடன் அந்த 8 படி இருப்பதுதான் இலக்கு, அதுதான் இலக்கியம். நீங்க அதே ஒரேடியா நான் பெரிய ஆளு எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் போட்டு வியாக்கரணம் எல்லாம் போட்டு குழைப்பதேன்னு எழுதினாலும் அது இலக்கியமாக எனக்கு படவில்லை. அதே சமயத்துல ஒரேடியா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக எளிமைப்படுத்தி நான் நண்பர்கிட்ட பேசும்போது கூட சொன்னேன். ஒரு கணவன் மனைவியை அடிக்கிறான், இதுதான் கதை. அவன் 5 தடவை அடிச்சா தான் அடிக்கிறான்னு புரியாது. எழுத்தாளன் என்பவனை விட வாசகன் ஓரளவுக்கு புத்தகையா தான் இருக்கும். நீ 2 தடவை சொன்னாலே அவனுக்கு புரியும். பல இடங்கள்ல அதை அழுத்தமா சொல்றதுக்காக ஒரு 3 இன்சிடென்ட் போடுவாங்க, 4 இன்சிடென்ட் போடுவாங்க. அது தேவையே இல்லை. உங்க எழுத்தாளர் உங்களோட வாசிக்கிறவனுக்கும் ஒரு எண்ண போக்கு இருக்கு. அவங்களும் ரசிக்கிறாங்க. உங்களுக்கே தோன்றாது கூட உங்களுக்கு தோணும். இது எல்லாத்தையும் வச்சுதான் எழுதணும்னு என்னோட அபிப்பிராயம். இப்போ நான் அதுலயே இந்த நிகழ்வு மட்டும்தான் கதையாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு முக்கியமான எழுத்தாளர் அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, அவர் எழுத்தாளர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஒரு கதையை ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஒரு 5, 6 பக்கங்கள் மினிமம் ஒரு 60% கதைகள் அந்த காலம் அந்த மாந்தர்கள் பற்றி தான் இருக்கும். அது இப்படி போயிட்டே இருக்கும். அது இது வர்ணனை நிறைய வர்ணனைகள்னு சொல்லலாம். அதை வர்ணனை போயிட்டே இருக்கும். ஆனால் அவர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அப்போ அந்த கடைசியில் போற நட்சு அதனுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். இதை ஒருத்தர் விமர்சகர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவருடைய கதைகள்லாம் கடைசி ஒரு பக்கம் தான் கதை. கதை என்றால் நிகழ்வா இல்லையே. அந்த நிகழ்வுக்கு உண்டான அர்த்தம் தானே கதை. நிகழ்வு கதை, நிகழ்வு இல்லாமல் கதை இருக்க வேண்டாம். நிகழ்வு இருக்கணுமா இருக்கலாம், அர்த்தம் இருக்கணுமா இருக்கணும், இதான் ஒன்று இருக்கணும் இல்ல. அது மாதிரி அவர் சொல்லும்போது அவர் முக்கியமான விமர்சகர் அவர். அவர்கிட்ட நான் இது சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு சொல்றேன். அதுல சார் அப்பதான் ஒரு கோச். இப்போ இந்த எகைன் சொன்னேன் இல்லையா, அந்த இலக்கியம் மேல போகுது. எனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கு. என்னன்னா, அவங்களுக்கு தான் புரியாது. இந்த காலம் படிக்க மாட்டாங்க. அதுக்காக நான் எளிமைப்படுத்துகிறேன்னு ஆரம்பிக்கிறேன். எளிமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் கோடிக்கணக்கில் இருக்கு. எதை எளிமைப்படுத்தணுமோ அதை எளிமைப்படுத்தணும். பாரதியாரை நான் எளிமைப்படுத்துகிறேன். பாரதியாருடைய டைமென்ஷன்ஸ் வேற, அதை கண்டுபிடிக்கணும்னா பல பல இலக்கியங்கள் படிக்கணும்னு சொல்லுவாங்க. வார்த்தைகளை குறைக்கிறது. திருப்பாவை எளிமைப்படுத்துகிறேன்னு சொல்லுவேன். அது திருப்பாவை படிப்பதற்கு கூட ஒரு எஃபோர்ட் இல்லாத தமிழ் படித்து என்ன பண்ண போறான்னு நான் தெரியும். இதுக்கு உண்மையா சொல்லணும்னா, நீங்க எல்லாருமே ஹைஜம்ப் ஆடிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல ஹைஜம்ப் ஒரு ஒரு ஸ்போர்ட் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சப் ஜூனியர் 6ஆம் கிளாஸ் 6th 7th 8th ஜூனியர், 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் சப் ஜூனியர்னு வச்சிருவாங்க. வைக்கும்போது 2ஆம் கால் அடியில புத்தி வைப்பான். அது யாரெல்லாம் தாண்ட நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு நினச்சிருவான். 2ஆம் அடிக்கு தாண்டவன தாண்ட விடுவான். இல்ல இல்ல, யாரும் தாண்ட மாட்டா, இது 1 அடிக்கு குறைச்சிங்கன்னா இதுதான் நம்ம செய்யற தவறு. ஹைஜம்ப் அவன் 2 அடிக்கு போயிட்டு வரட்டுமே, அவன் ஒரு லெவலுக்கு வரணுமே, அவன் அந்த ஆசையை ஏற்படுத்தணும். ஏற்படுத்தி அவனை மேல கொண்டுமாவது அவனை நகர விடுங்க. அது நம்ம அது செய்யற தவறு. எளிமைப்படுத்துற தவறு இல்லை. ஆனால் தெரிய வேண்டிய சாதாரண ஒரு சின்ன முயற்சியில ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என்றால் அதை கண்டுபிடிக்க அதை கண்டுபிடிக்க அந்த முயற்சியை கிரியேட் பண்ணணும். ஒரு கதையை சொன்னாலோ இவர்கிட்ட இப்போ வழக்கத்துக்கு மாறா பேரை சொல்றேன். இந்த கதை நிகழ்வு நடக்கும் போது நானும் நண்பர்கள் நிறைய பேசிட்டு இருக்கோம். அதுல என்னன்னா, கதையில உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொன்னீங்கன்னு, ஐயோ நான் படிக்கும்போது எனக்கு கிடைக்கவே இருக்கும் இல்லையா, ஐயோ அதை விட்டேன் அப்படின்னு நமக்கு தோண வேண்டாமா இல்லையா. அப்படியா இருக்கே அப்படின்னு தோணணும் இல்லையா. இந்த வார்த்தை சொன்னேன், ஒரு சடம் சம்பித்து விட்டுங்கிற வார்த்தையை நான் எவ்வளவு பேரை கடந்து போயிருக்கேன். இன்னும் 2, 3 கதைகள்ல சொல்ல போனேன். வேற வேற கதைகள்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு கிடைக்கிற கிளைமேக்ஸ் வேற, எழுதின கிளைமேக்ஸ் வேற என்பது கூட ஆதாரம் இருக்கின்றன. அவன் எங்கே தன்னுடைய முடிவு என்று அவர் நினைத்து தந்த கிளைமேக்ஸை நோக்கி தான் கதை எழுதுகிறார் என்று அவர் தோன்றுவதை விட, வாசிப்போம் வேற இடத்துல ஒரு அருமையான கிளைமேக்ஸ் கொடுத்திருக்கார். அது நிறைய ஏற்படுகிறது. இதுல நம்ம இன்னொன்று என்ன பண்றோம்னா, தவறுன்னு கிடையாது, கவலைன்னு கிடையாது. இந்த கடைசி வாக்கிய கடைசியில இந்த தாக்கம்ங்கிறது அது கதையை பெரட்டி போடணும். அது அப்படி போடணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம நல்ல கதைகளை வரும்போது அந்த ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இலக்கணத்து கண்டிஷன் கிடையாது. சிறுகதை இந்த கண்டிஷன் தான் சிறுகதை, இப்படிதான் பண்ணணும், இது இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒத்துக்காட்ட போயிட்டு போறாங்க. ஈவன் நம்ம குடும்பம் என்ற சில கதைகள் கூட சில சொன்னாங்க, கதையெல்லாம் முடிஞ்ச மாதிரியே தெரியல சார். நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அந்த கதையில அந்த முடிவு தெரியல. அதுக்காக உடனே திருப்பி பழச எல்லாத்தையும் எடுத்து வைக்க முடியுமா? இதுல இன்னொரு இதே ஒரு யார் என்று குறிப்பிடாமல் சொல்றேன். அது புதினங்கள் ஏதேனும் ஒரு இடத்தில் நிறுத்தப்படுகின்றன, அவை முடிக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. அதுவும் ஒரு அருமையான இதோட முடிஞ்சு போச்சா.
வந்தியத்தேவனே வந்து பொன்னியின் செல்வனே முடிஞ்சு போச்சா, மோகம் பிள்ளை முடிஞ்சு போச்சா, அப்புறம் கதையே இருக்கலாம். ஒரு இடத்துல நிறுத்தப்படுகின்றாங்க. அந்த மாதிரி நிறுத்துறோம். அதுக்குள்ள அவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு பிடிபடலைன்னா நோ ப்ராப்ளம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம். சிலருடைய எழுத்துக்களை உங்களுக்கு பிடிக்கலாம், எனக்கு பிடிக்காம இருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன கிடைக்குது? படிங்க சார். நல்லா படிங்க. அது ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படிங்கிறது என்னோட என்ன நான் தேடி பார்க்கறதுல ஏதாவது வரணும். இன்னும் பல விஷயங்கள்ல நீங்க அது இங்கிலீஷ்ல சொல்லும்போது என்ன சொன்னா யூ ரிலேட் டு தி ஸ்டோரி அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையிலேயோ நீங்க கேள்விப்பட்ட சம்பவத்தை அதை ரிலேட் பண்ணீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ரிலேட் பண்றதுக்கும் வேற வாய்ப்பு கொடுங்க. வேற டைமென்ஷன் இருக்கும். எவ்வளவோ இருக்கு. அது இதைத்தான் படிக்கணும், இப்படிதான் படிக்கணும்னு சொல்ல விடாட்டாலும் ரசிச்சு படிக்க வேண்டியது. ரசனையை 4 பேர் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா, நான் இப்ப பகிர்ந்துக்கிட்டேன்னா, நீங்க சொன்னது வந்து எனக்கு புதுசா படலாம். நான் போய் திருப்பி படிக்கலாம், படிக்காம போனா சொல்லிட்டாரு அப்படி. எவ்வளவோ இருக்குது. இது வந்து கடல். இலக்கியம் என்பது இலக்கு உள்ளதான். இதுதான் டார்கெட் தான் இலக்கு. அது வந்து வந்து மக்கள் வந்து கவிதை படிக்க வைத்தால் நம்ம ஒரு மிக ஒரு கதை ஃபெயிலாகலாம் முயற்சி. ஒரு இடவாவது கிளியாவது அவன் இருக்கிற இடத்தை நகர்த்தணும். ஆமா ரைட் என்னாச்சு போனா வந்தா சரியா போச்சு ரைட் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிகழ்வுகளை மட்டும் படிப்பது ஓகே. அது படிக்கிறவங்க இருக்காங்க, அது தவறுன்னு சொல்லல. ஆனா அது இலக்கியம் ஆகாதோ என்று என்னுடைய ஐயம். அதுல இன்னொரு பாருங்களேன், இப்போ தமிழ் வார்த்தைகளே இருக்குது. தமிழ் மொழி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? நேற்றுக்கு நான் டாக்டர் சார் ரொம்ப வாவேசு சார் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ஐயம் திரிபுரங்கிற வார்த்தையை பிரிச்சு போட்டார் பாருங்க. எவ்வளவு பேர் யோசிச்சிருப்பாங்க அதுக்கு. ஐயம் எங்கேன்னு வருது, திரிபு எங்கேன்னு வருது பாருங்க. அது ரெண்டையும் பிரிச்சு பார்த்தா நமக்கு அர்த்தம் தெரியுது. ஐயம் திரிபுரம் சொல்லிட்டு போயிடுவாங்க நம்ம கடந்து போயிடுறோம். ஐயம் என்பது சந்தேகம், திரிபுங்க தப்பா புரிஞ்சுக்குது இல்லையா? அது ரெண்டையும் அவர் சொல்லி அது ஒரு வார்த்தை விளக்கினார். அது வந்து நமக்கு நிக்கணும் இல்லையா? அது மாதிரி இங்கேயே ஏதோ இருக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு நல்ல விஷயங்களை நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுடைய அவசரத்திலையோ இதையோ விட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இந்த கதையில ஒண்ணும் இல்லையே, இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், இன்னொருத்தர் கிடைக்கலாம், அவர் சொல்லலாம். இது வந்து முக்கியமான விஷயம். இன்னொரு 13 நிமிடங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இப்ப நான் சொல்ல வந்ததுல ஐ திங்க் கொஞ்சம் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுது. பட் நான் சொல்ல வந்தது எல்லாமே இதுல இங்க இருக்கிறவங்களே பாதி பேர் சொன்ன விஷயங்கள் இதுல இருக்கலாம். அதனால நான் காப்பி ரைட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாருக்கும் காப்பிங் ரைட் தான், காப்பி ரைட் கிடையாது. எதை வேணாலும் யார் வேணாலும் காப்பி பண்ணிக்கலாம். இது ஒரு கருத்துக்களை தவிர இது ஒன்றும் இலக்கியம் கிடையாது. நீங்க என்னுடைய என்னுடைய ஆதங்கம் அல்லது என்னுடைய ஆசை எல்லாம் எல்லாரும் படிக்கணும். படிக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணும், அவங்க சந்தோஷப்படணும், புதுசா ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கணும், இன்னும் சந்தோஷப்படணும், இன்னும் நல்ல விஷயம் கிடைக்கணும், 4 பேர் பகிர்ந்துக்கணும், அது நல்லா போகணும் அப்படின்னு. அது நல்லா இன்னும் கொஞ்சம் மோதி மெரியங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து 4 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது 5 விஷயம் கிடைக்கலாம். சில விஷயங்களுக்கு சரியா படாமலும் போகலாம், அதை உங்களை தாக்காமலும் இருக்கலாம். இப்போ இலக்கியத்துல ஒரு முக்கியமான தாக்கம் ஏற்படுத்துகிறதுன்னு வார்த்தை சொல்றாங்க. தாக்கம் அடிக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் அது உண்மையில வந்துருக்கு. அதே மாதிரி சில வார்த்தைகள்லாம் வந்து அதில் சொல்லணும். 2 வார்த்தைகள் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆற்றுப்படுத்துகிற வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்றோம், உபயோகப்படுத்துறோம். நம்ம மீனாட்சி வாழகை சந்திரகானந்த தெரியல ஆற்றுப்படுத்தல் வந்து எந்தெந்த டிக்ஷனரியில எந்த எழுதியிருக்காங்கன்னு ஒரு கட்டுரை எழுதினாங்க. ரொம்ப ஆச்சரியமா நல்லா இருந்தது. ஆனா இந்த ஆற்றுப்படுத்துதல்ங்கிறது ஒரு நெறி காட்டுதல், வழி நடத்துதல்ங்கிறது நம்ம இப்ப ரொம்ப உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையில அது என்ன ஆயிருக்குன்னாக்க, அந்த காலத்து வேள்மையில் வாடுகின்ற புலவர்களுக்கு அவன்கிட்ட பண்ணா காசு கிடைக்கும்னு சொல்றதான் ஆற்றுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. எவன்கிட்ட போனா காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு மற்றவங்களை சொல்லுவாங்க இல்லையா? அவன் அந்த 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 ராஜா கொடுப்பாயா, இவன் கொடுப்பான்னு சொல்லிட்டு அதை தான் ஆற்றுப்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த காலத்துல. அதுக்கப்புறம் தான் ஆற்றுப்படுத்தல், நெறிப்படுத்தல், வழிப்படுத்தல் அர்த்தம் அப்புறம் வந்து சும்மா வார்த்தைகள் மாறும், அர்த்தங்கள் மாறும். சில விஷயங்கள் நம்ம தவறா புரிஞ்ச மாற்றிக்கலாம். ரசிகர் என்னுடைய வேண்டுகோள் எல்லாமே படிப்பதற்கு, படிப்பது மட்டும் நோக்கம் இல்லை. படிப்பதுதான் நோக்கம் என்றாலும் படிப்பதுதான் நோக்கம். அதுல வேற ஏதாவது உங்களுக்கு கிடைக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். கிடைக்கலன்னா சொல்லிட்டு போயிடலாம். இதுல ஒண்ணுன்னா அந்த கடைசி வாக்கியத்தை நம்ம சிறுகதை இலக்கியத்துக்கு நான் வரல. சிறுகதை இலக்கியத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து இப்போ இன்னும் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. ஆனா அது சரியா எனக்கு அது மாறிட்டு சொல்லணும். சிறுகதைங்கிற காலகட்டம் இவ்வளவுதான் இருக்கணும், குறுகிய காலகட்டமா இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிளாஷ்பேக்ல சொல்லிட்டு போறாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. காலகட்டம் புரிதா இருக்கணும். ஆரம்பிக்கிற இடத்துக்கு முடியறதுக்கு கிட்டக்க இருக்கும். அவர் 50 வருஷம் முன்னால வாங்கின கடனை சொல்லுவாரு கடந்தீர் கதையில. பரதேசி வந்தான் கதையில 7 வருஷத்துக்கு முன்னால அவன் வந்து சாப்பிட்டு போனது சொல்லுவாரு. அப்ப அது காலகட்டம் புரியுதா? அது கிடையாது, அதுவும் கிடையாது. அதே போல
ஒரு முடிவுக்கு பின்னால ஒரு அதிர்ச்சி இருக்கணும், ஒரு ஓஹந்தி டைப் இருக்கணுங்கிறது இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அது இருந்தால்தான் தடை உண்டாகிறது. ரெண்டாவது, எதையுமே நியாயப்படுத்துறதுக்காக அது என்னத்துக்காக பண்ணணும் ஒரு சப்பக்கட்டு கட்ட வேணும். அவங்க அவங்க நியாயத்தை போட்டு போடலாம். இதுல ஒரு கதையை சொல்லணும். அதுல சொல்லிட்டு முடிச்சுருக்காங்க கடைசியா. அது என்னன்னா, ஒரு குழந்தை ஒரு பறவைகிட்ட அன்பு காமிக்குது. முடிவு பத்தி கதை. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் போச்சு. கடைசியில அந்த குழந்தை அந்த இந்த அன்பு காமித்த குழந்தைக்கு கால் நொண்டி அப்படின்னு ஓ டைப்பான். அதாவது அதிர்ச்சி ஏற்பட்டுன்னு பண்ணிட்டாங்கன்னா, ஏன் ஒரு ஆள் ஒரு குழந்தை ஒரு பறவை மேல அன்பா இருக்கு கால் உடஞ்சிருக்கணுமா? இல்லையே. மனிதன் எப்பவும் வரவேண்டியிருக்காங்க. அது ஓஹன் டேபிள் தூக்கி அது திருப்பி போட்டு அது கதை நல்லா முடிச்சிருக்காங்க. நண்பர் சொல்ற கோச்சிப்பாங்க. 2 பேர் இருக்காங்க. சம்மந்தப்பட்டவர் எடுக்க மன்னிக்கணும். அப்படின்னு சொன்னாரு. அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நான் அதுக்கு சண்டை போட்டேன். அது இருக்கும். அது மாதிரி இதுதான் கடன் கிடையாது சார். ரசிங்க, நல்லா பண்ணுங்க. ஆகவே கடைசி 9 நிமிடங்களை அவையோருக்கு அனுப்பி விடுகிறேன். இந்த மேற்கொண்டு திரு சுந்தரராஜன் அவர்கள் நேரம் இருக்கும் பட்சத்தில் அவர் சின்ன வேலை இருக்கவருக்கு அவர் எடுத்துக்கொள்வார். சுந்தரராஜன் சார். நன்றி கிருபா. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஒரு கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுலயும் முக்கியமான டாபிக் நம்ம எல்லாருமே அதை பத்தி பேசணும்னு ஒரு டாபிக் ஃபுட் ஃபார் தாட்னு சொல்ற மாதிரி, அதாவது வாசிப்பு, ரசனை. இது மொழி ஓகே, மொழியை பத்தி முதல்ல ஆரம்பிச்சிங்க. ஆனா வாசிப்பு, ரசனை இது 2 தான் ரொம்ப முக்கியமா நானும் கருதுறேன். எப்படி புத்தகங்கள வாசிக்கணும், அது எப்படி ரசனை இருக்கணும், அதுங்கிறத பத்தி ரொம்ப அழகான விளக்கம் சொன்னீங்க. அது சொல்லும்பொழுது நெறைய ஒரு கவிதைகளையோ, ஒரு சிறுகதையோ, ஒரு நாவலையோ நெறைய விஷயங்கள தொட்டு அப்படியே எடுத்துட்டு போனீங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஸோ இப்போ நம்ம நண்பர்களுடைய கருத்துக்கள கேட்கலாம். ஒரு குயிக் ஷாட். ஆ ராஜாமணி சார், நீங்க உங்களுடைய கருத்த சொல்லுங்க. அடுத்தது சாய் கோவிந்தன். அன்மியூட் பண்ணீங்க ராஜாமணி. இல்லையா அவரு? ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஹலோ! சார் சாய் ஹலோ கோவிந்தன் சார். இல்ல நீங்க பேச ஆரம்பிங்க. ஆ. ஹலோ ஆ ஹலோ சொல்லுங்க. சாய் கோவிந்தன் மியூட்ல இருக்கு. ஹலோ ஹலோ வீட்டு எடுத்துட்டேன், நெட்டு போயிடுச்சு. ஓகே. கேட்குது. இப்போ கேட்குது. மியூட்ல இப்ப தான் இருக்கேன் நான். கேக்குது இல்லையா? ஓகே. ஆ, ரொம்ப ஆ. ரொம்ப நல்ல ஒரு நிகழ்வு. நீண்ட கேக்குது இல்ல, மீட் அதை அவர் எழுந்து போய்விட்டார். சரி சாய் கோவிந்தன் நீங்க சரி சொல்லுங்க. நீங்க சொன்னப்புறம் ஓகே நான் சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ சில திரைப்படங்களை பார்க்கும்போது, ஆஹா இதாண்டா பாலச்சந்தர் படம், இதுதாண்டா பாரதி ராஜா படம், ஆஹா இதுதான் மணிரத்னம் படம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இதுதான் கிருபானந்தன் டாக். அந்த அந்த இயல்பு. ஓகே. நான் ஆக்சுவலாக கண்ண முடின்னு தான் கேட்டேன் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே. ஏன்னா அவர் ஃபோனில் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. அவ்வளோ இயல்பாக இருந்தது, அவ்வளோ ஃப்ளோ. இதில் நிறையா கருத்துக்கள் நான் கிருபாட்டின் முன்னாடியே கேட்டதுனால எனக்கு அது இவ்வளோ கோர்வையாக எப்படி எடுத்துருந்தாலும் எனக்கு தெரியல. எங்கள் நோட்ஸ் வச்சு தரதில்ல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய டேக்அவே இந்த இதுலேருந்து இருக்கு. நான் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் என்னுடைய வாசிப்பு திறன் இப்படி நான் இது பண்ணணும். கிருபா எனக்கு நிறைய இது சொல்லுவாரு. உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்கன்னு. அது மாதிரி நிறைய விஷயங்களை இங்க நான் அள்ளி தெளிச்சிருக்காரு. இதை டைஜஸ்ட் பண்ணவே எனக்கு ஒரு 2 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு. நன்றி கிருபா சார் அண்ட் சுந்தரராஜன் சார். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சார். ராஜாமணி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம். ரொம்ப அருமையான நிகழ்வு. நானும் வேகமா முடிச்சிடுறேன். மொழியை பத்தி அவர் போகும்போது எடுத்த உடனே ஒரு அருமையான வார்த்தை சொன்னாரு. மொழியை முயற்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டும்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஒரு கூடுதலா சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கு மொழியை கற்றுக்கொள்ளும் போது தற்காலத்துல இந்த கேஜெட்ஸ் ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்கிறது ஒரு கண்டுபிடிப்பு. அது ஒரு முக்கியமான விஷயம் மொழியை பத்தி பேசும்போது. அடுத்து இலக்கியம், ரசனை, வாசிப்பும் ரசனையும் சேர்த்து சொல்லிடுறேன். அருமையா சொல்லியிருக்காரு. இலக்கியங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்ங்கிறத சொல்ல வரணும்னா, இலக்கியம் தான் மக்கள் வரலாறை சொல்லும். மக்களுடைய வரலாறு, கலாச்சாரம், வாழ்வியல் சூழல் எல்லாத்தையும் சொல்லும். வரலாற்று புத்தகங்கள் மன்னர்கள் அதிகார வரலாற்றை தான் சொல்லும். அந்த வரலாறுங்கிறப்ப இது 2 தான். அந்தந்த காலகட்ட மக்கள் அது இலக்கியத்தை ரொம்ப அருமையா சொன்னாரு. ரசனை ரசனைக்கு இன்னொரு விஷயம் நிறைய படிக்க வேண்டும் அல்லது நிறைய படிப்பவர்களோடு தொடர்ந்து உரையாட வேண்டும்.
அது நம்மளுக்கு வேற வித்தியாசமான நமக்கு தெரியாத பார்வை அவங்க எப்படி பார்க்கறாங்கிறது நமக்கு கொஞ்சம் நல்ல இதுவா இருக்கும். அந்த உரையாடல் பண்ணும்போது கொஞ்சம் திறந்த மனதோடு முன்முடிவு விளைட்டு இருக்கணும். அதே மாதிரி கடைசியா அந்த இலக்கியம் அவர் ஒரு கவிதை சொன்னார் இல்லையா, நாராய் நாராய். அதை வச்சு சொல்றேன். எனக்கு தெரிந்த வரையில் இந்திய இலக்கியங்கள்லாம் படிக்கும்போது ஒரு தகவலுக்காக சொல்லுகிறேன். அதிலிருந்து நமக்கு தெரிவது ஒரு விஷயம், இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை தான் பொதுவாக ஏசியா, அதிலும் குறிப்பாக இந்திய இலக்கியங்கள் காட்டுகிறது. இந்த கலாச்சாரத்தை ஐரோப்பிய இலக்கியங்கள் இயற்கையை வென்றெடுக்க வேண்டும், இயற்கையை அடக்கி ஆள வேண்டும் என்ற போக்கில் தான் அந்த இலக்கியங்களும் அந்த காலகட்டம் காட்டுவதாக தெரியுது. அந்த இயற்கையோடு இணைந்து வாழ்வது என்பதுதான் கரெக்டா இருக்க முடியும். அந்த இதெல்லாம் இலக்கியத்திலிருந்து கிடைக்கிற தகவல் தான் எனக்கு. மற்றபடி இதை பற்றி ஒரு நீண்ட ஒரு அழகான ஒரு ரசனை கட்டுரையை நான் எழுதி அனுப்பலாம். நான் அப்புறமா அனுப்பிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையான நிகழ்வு இன்னைக்கு. நன்றி. நன்றி. நாகேந்திர பாரதி சார். நன்றி சுந்தரன் சார். இவர் சாய் கோவிந்தன் சார் சொன்ன மாதிரி அப்படி ஃபோன்லேயே அவர்கிட்ட பேசின மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீலிங் கிடைச்சிச்சு. அவர்கிட்ட ஒரு தடவை பேசுகிறப்பவுமே நம்மளுடைய எழுத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே ஃபீலிங் தான் இன்னைக்கு கிடைச்சிச்சு. அவர் சொன்ன அந்த பாயிண்ட் இல்லை, அந்த நகர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். பெருசாக நீங்கள் ஒரு எழுத்தின் மூலம் ஒருத்தர் முன்னேற்றணும் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சின்ன நகர்வு கிடைச்சாலே அது ஒரு சிறந்த எழுத்து தான். அதே மாதிரி கதைங்கிறது முடிய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே அந்த தொகுப்புகளோட நல்ல சில ஊமைகள் எல்லாம் சொல்லி கதை, கவிதை, கட்டுரை எல்லாத்துக்குமே பிரமாதமான உதாரணங்களோட சொன்னார். கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. மறுபடியும் அவர்கிட்ட பேசணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய படைப்புகளை இன்னமும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு அவருடைய இந்த உரை நிச்சயமா ரொம்ப உதவியா இருக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி நாகேந்திர பாரதி. நல்ல இந்த ரசனைங்கிறத பத்தி நம்ம இனிமேல் தொடர்ந்து இப்படியே பேசலாம்னு கூட தோணுது. கிருபானந்தன் ஒரு மாடரேட்டரா இருந்து மற்ற எல்லாரும் உங்களுடைய இந்த ரசனையை பத்தி பேசினா ரொம்ப நல்லா இருக்கும் போல தோணுது. இப்போ அழகிய சிங்கர் சார், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அதுக்கு அடுத்தது கேள்விக்காரர், அதோட இவரு அப்புறம் டாக்டர் வாவேசு. எல்லாருக்கும் வணக்கம். கிருபானந்தனோட நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். அப்புறம் இன்னைக்கு கூட காலையில பேசுவோம். மினிமம் ஒரு மணி நேரம் அது மாதிரி தான் பேசுவோம். அப்ப இந்த புத்தகங்கள் படிக்கிறது, எழுத்தாளர்களை பற்றி பேசுறது, இது மாதிரிதான் எங்களுடைய பேச்சு இருக்கும். அப்ப அந்த பேச்சு அதிக நேரம் போயிடும். ஆனா இந்த சில சமயம் அவர் பேசுறது புரியாது. அவர் என்ன பேசுறாரு சொல்றான்னு புரியாது. ஆனா இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமா பேசியிருக்கார். இதை அவர் எழுத்து வடிவத்துல கொண்டு வரணும். இது வெறும் பேசுறது ஒட்டி போறாது, எழுத்து வடிவத்துல கொண்டு ஒரு கட்டுரையாவோ ஏதாவது எழுதணும். எழுதினாதான் அவர் என்ன சொல்ல வராதுங்கிறது தெளிவா தெரியும். நன்றி. நன்றி அழகிய சிங்கர். சந்திரசேகரன், அதுக்கு அடுத்தது டாக்டர் வாவேசு. நிறைவாக கேள்விக்காரர். வேணும் கை காமிச்சார் சார். வேணு. ஓகே சார் உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆளுமை. அவர்கிட்ட பேசுறதுங்கிறதே பெரிய அனுபவம் தான். ஒரு தடவை நான் ப்ரோக்ராம் மாறி போனப்போ ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாகி போச்சு அவர் வீட்டுல. அவர் இந்திய சினிமாக்கள் பற்றி அவருடைய பார்வை ரொம்ப தனித்துவமா இருந்தது. சத்யஜித் ரே, மிர்னாட்சன் பற்றி அவர் பிரசன்ட் பண்ண விதம், தமசனுடைய அந்த படம் ஒண்ணு இருந்தது. அதனால அது அவருடைய பார்வைங்கிறது வித்தியாசமானதாக இருக்குது, படிப்பினையாக இருக்கிறது, நகர்த்துகிறது. என்ன அவர் கொஞ்சம் லோ டிசிபிள்ல பேசுவாரு, அதை கொஞ்சம் நமக்கு கேட்கறது சிரமமா இருக்கும். மற்றபடி அவர் பேசுறதுங்கிறது, அவரோட உரையாடுவது என்பதே ஒரு கல்விதான், ஒரு அனுபவம். அது நான் உணர்ந்தேன். எப்பனா கொஞ்ச நேரம் பேசினாலுமே அதுல ஒரு மெசேஜ் பாஸ் ஆயிடும் அவர்கிட்ட இருந்து. நமக்கு அவர் டியூன் பண்ணி விட்டுருவாரு, ட்ரிகர் பண்ணி விட்டுருவாரு. யூ திங்க் அப்படிங்கிற மாதிரி. வெரி வண்டர்ஃபுல் லெக்சர் சார். அவரோட ரொம்ப அருமையான பிரசன்டேஷன், வெரி யூஸ்ஃபுல் டு தி ரைட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ்.வி. வேணுகோபாலன். வணக்கம். எல்லாரும் அவரை பற்றி பாராட்டியது, புகழ்ந்ததை நான் வழிமொழிகிறேன். அதை நான் ரிப்பீட் பண்ணல. ரசனையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொன்னார். மெனக்கட்டி ஒரு கவிதையை கொடுப்பான், அவங்ககிட்ட ஒரு கதையை கொடுத்துருப்பான், அதுக்கு நேரம் பதில் சொல்ல மாட்டேன் நீ, இதோட இன்னொன்று இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறது எப்பேருக்கு ஒருத்த ஒரு வன்முறை. அதான் ரொம்ப அழகான விஷயம். அது கிருபானுடைய அவர் சம்டைம் ரொம்ப க்ரூடா பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் அவர் ஒரு படைப்பாளின் இதயத்தை கொண்டாடக்கூடிய இன்னொரு இதயம் தான் கிருபானந்தன். அதை மதிக்கணும் அப்படிங்கிற அவருடைய மெல் இதயம் இன்னைக்கு அந்த ரசனையும் போது வெளிப்பட்டது.
அதே மாதிரி வந்து ஆசிரியர்களை கொண்டாடினார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன்னை நெறிப்படுத்தினவர் அவர் தான் அப்படின்னாரு. நமக்கு நிறைய பேருக்கு என்ன இது காசுனா என்ன, பிறப்புன்னா என்னென்ன அதிலே இருக்கேன்னு. எனக்கு வந்து வெண்ணிராடை வேணுகோபாலம் தான் ஜெயின் கல்லூரியில் வரும்போது பிறப்பூர் பிரிச்சாலே தெரியுது இல்லை. அதுதான் அது நிறைபூன்னு வந்தால் பிறப்பூர். அதுதான் காசுனா நேர் நேர், அது நேர்பூன்னு வரணும் அந்த சவுண்டு. இதுலேயே இருக்குது நேர் நெறி அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி இந்த இலக்கணத்தில் இலக்கியத்தில் இலக்கை இயம்போது அவர் இலக்கை ரொம்ப அழகாக சொன்னார். ரொம்ப 8வது இடத்துல பரமாறு வாக்கில் வச்சுக்காத, கையிலையும் கொடுத்துடாத, கொஞ்சம் மெனக்கெடு, அது வாசிக்கவும் சரி எழுதவும் சரின்னு சொன்னார். ரொம்ப பரவலான தகவல்கள் கொடுத்துட்டே வந்தார். அவருடைய உள்ளீடான விஷயம் என்னென்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இன்னைக்கு கூட ஞான ராஜேஷனுடைய புத்தகத்தை பற்றி ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு சொல்லியிருந்தாராம், ஒருத்தர் நேர்மையாக இருக்கணும்னா அவன் முக்கியமாக நகைச்சுவை உணர்வு தேவை அப்படின்னு சொன்னாராம். நேர்மையான இதயம் கொண்ட கிருபாக்கு இயல்பாக நகைச்சுவை இருந்தது. அன்பும் வணக்கமும். நன்றி சார். கடைசியாக நமது நிறைவாக நமது டாக்டர் வாவேஸ் அவர்கள். வணக்கம். கிருபாவுடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேச்சு எப்படி இருக்குன்னா ஊடும் பாவமாக இருக்கணும். ஊடும் பாவமாக எப்படி நெய்யப்படுகிறதோ அதை போல கருத்தும் சொல்லாக்கமும் இருக்க வேண்டும். அப்படி ஊடும் பாவமாக ஒரு நல்ல ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவை போல இருந்து பேச்சு. ஆனா சைஸ் அப்படி இல்லை, சைஸ் கைக்குட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நேரம் கம்மி. இது வந்து தொடரணும். ஏன்னா இது வந்து அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு மொழி. ஹலோ, கேக்குறதா? எனக்கு தான் ஸ்கிரீன்ல வருதுங்க. அவர் எடுத்துக்கொண்டது மொழி, வாசிப்பு, ரசனை. இந்த 3 தவிர வேறு எதுவுமே இலக்கியம் இல்லை. இலக்கியத்தினுடைய அடிப்படையான விஷயமே இதுதான், இந்த மொழி. அவர் சொன்னதை நான் மேலும் சொல்ல விரும்பல. ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம சர்க்கிள்ல இந்த நேர்பட பேசு என்பதுல கிருபானந்தம் ரொம்ப அவர் வந்து கொள்கை கொண்டவர். எதையும் வெளிப்படையா சொல்லுவார், அதை தாண்டி பேச மாட்டார். எனவே அவர் மனத்திலே உள்ளதை சொன்னார். இன்னொரு விஷயம், இன்னைக்கு அவர் பேசும்போது நான் புரிஞ்ச என்னன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியும்னு அவர் பேசல. இந்த மொழி, வாசிப்பு, ரசனை எல்லாம் இது பாரு எனக்கு தெரியும், இதை பத்தி நான் சொல்றேன்னு அவர் பேசல. அவர் வந்து ஒரு இலக்கிய மருத்துவர் போல இதையெல்லாம் அணுகுங்கள், இதெல்லாம் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகள் மொழியில இருந்தால், வாசிப்பில இருந்தால், ரசனையில இருந்தால், இதெல்லாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அறிந்து சரி செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு இலக்கிய மருத்துவர் போல சொல்லியிருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். காரணம், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு குறையார். எத்தனை நாள் பேசி எழுதியா இருந்தா கூட இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ரீவிசிட் தீஸ் 3 ஆஸ்பெக்ட்ஸ். மொழி சரியா பயன்படுத்துறோமா நம்ம கதை படைப்புல? இதுல நிறைய வாசிப்பு நமக்கு இருக்கிறதா, ரசனை இருக்கிறதா? ஆகவே இந்த 3ம் நல்ல அருமையான செய்தி. இது வந்து தொடரணும். நான் சொன்னேன், இது கைக்குட்ட அளவு தான் இருக்கு, இன்னும் போராது. இது வந்து இது அந்த பட்டுப்படம் சொன்ன காரணமே சோ லாங் when compared to the handkerchief. அதனால இது தொடர வேண்டும். மிக அருமையான ஒரு சொற்பொழிவு. இது நாள் வரையும் கிருபானந்த சார் ஏன் பேசாத இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மாதம் ஒரு முறை அல்லது தொடர்ந்து அவர் பேச வேண்டும். அதாவது இதெல்லாம் நம்ம பதிவு செய்யணும். நமக்குள்ள நண்பர்களுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சொல்லித்தான் ஆனோம். நீங்கள் நிறைய பேச வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அருமையான நிகழ்ச்சி. நன்றி. நன்றி வாவேசு சார். ரொம்ப நல்லா அந்த ஊடும் பாவும் சொன்னீங்களே, மனசு அப்படியே ஊடும் பாவும் போல அப்படியே அலைந்து கொண்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த வார்த்தை. அது சரியா இருந்தது. ஒரு பட்டு நெசவு போல இன்றைய வார்த்தைகள் அமைந்தது. இப்போ அடுத்த வார நிகழ்வை பற்றி ஒரு நிகழ்வை சொல்லிட்டு இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை நிறுத்த வேண்டிய கட்டாயம் பெறுகின்றது என்பதை நினைப்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த ரசனையை பற்றிய நமது நிகழ்வு கண்டிப்பாக தொடரும். நம்ம நிறைய இதை பத்தி பேசுவோம். அடுத்த வாரம் 21ஆம் தேதி நண்பர் ஜெகநாதன் அப்படிங்கிறவரு, அவரு இப்போ சென்னையில தான் இருக்காரு. அவரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல குவைத்துல எல்லாம் இருந்திருக்காரு. அவருடைய அனுபவங்கள், பர்ட்டிகுலரா சதாம் ஹுசேன் வந்து குவைத்த ஆக்குப்பை பண்ணபோது அந்த ஊர்ல இருந்து தவிச்ச தமிழர்கள், இந்தியர்கள் அவர் ஒருத்தர். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ரொம்ப இதா இருக்கும், த்ரில்லிங்கா இருக்கும். எங்களுடைய எம்சிசி குரூப், அதாவது கிறிஸ்டியன் காலேஜ் குரூப்ல அவரு பேசிட்டு இருப்போம் நாங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாங்க அவர்ட்ட பேசிட்டு இருப்போம். அவர் ஒரு நல்ல இயல்பா பேசக்கூடிய ஒரு நண்பர். அவரு 21 அன்னைக்கு 21ஆம் தேதி நமது குவியத்துல தனது அனுபவங்களை பற்றி சொல்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த வாரம் சந்திப்போம்.